நான் கவனமா இருக்கு. எப்படியா இருக்கு? இந்த எலான் ப்ரோ பாத்தீங்களா ட்ரெய்லர்? இன்னும் பார்த்தாச்சு. உனக்கு எப்படி இருக்கு சொல்லு. இன்னும் மேல ஏத்துங்கப்பா பாக்கலாம். எனக்கு அத மாத்தி செய்வாங்க. விஷுவல் ஓகே, பட் எனக்கு அந்த வாய்ஸ் சேஞ்ச் ஒரு செட் ஆகல. சேம் எல்லாத்துலயும் ஒரே மாதிரி நான் கொஞ்சம் அப்படிதான் தெரியுது பேசுற மாதிரி எனக்கு. வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் பழைய அஜித் மாதிரியே தான் இருக்கு. அவரு போல்டான டைலாக் பேசுறாரு, ஆனா பூமர் மாதிரி தான் தெரியுது. நிறைய பேரு குட்டா இருக்கிறத விட பேடா இருக்கிறத நல்லா இருக்கும். விவேக் சொல்லல. ஏஜிங் சுமாரா தான் இருக்கு, பெருசா இல்ல. ஏன்டா இந்த கருமத்துக்காடா உட்கார்ந்து நல்லாதான் இருக்கு டார்கன். அதுக்குன்னு மொத்தமா டோட்டலா அப்படிலாம் பேசக்கூடாது. தயவு செஞ்சு கிறிஸ் ப்ரோ இங்க பாருங்க, இங்க பாருங்க, சத்தியமா வன்மமா எதுவுமே கிடையாது. உங்களுக்கு நல்லா இருந்துச்சு. ஏங்க என்னங்க விஷுவலு, ஏங்க சிஜிஐ கேவலமா இருக்கு. ஏதோ வந்து ஃபேண்டசி படத்துல வர்ற மாதிரி இருக்குங்க. சம்மர் சால்ட் ஆமா, இது ஃபேண்டசி படம் தான். இது என்ன உண்மை கதையா? பிறகு ஃபேண்டசி மூவி தான். நீ மார்காண்டன் எப்படி பார்த்த? அது இந்த மாதிரி கேட்டகரி தானே. என்ன கொடுமையா இருந்துச்சு. மார்க் ஆண்டனி அது விஷால் படத்தை விஷாலுக்கோசரமே ஓடல. அது காமெடி படம், அதனால ஓடுச்சு. இவனுக்கு ஏதோ வந்து இது ஃபைட்டு காமெடிக்கா ஓடும். சூத்துலயே வன்மத்திலேயே இருக்கு. சூத்துல நான் கிளம்புறேன்டா. நான் விட்டுருங்கடா தயவு செஞ்சு. மார்ஸ்லயே வாழ்ந்துக்கோங்கடா. சரி நான் வேணா மார்ஸ்லயே வாழ்ந்துக்கிறேன்டா, விட்டுருங்கடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? நான் கேட்கறேன், மனசாட்சி தொட்டு பேசுறீங்களா இல்ல வந்து வேணும்ட்டே கடுப்பேத்துறீங்கன்னு பேசுறீங்களா? நான் எல்லா இடத்துலயும் போய் ஃபயர் விட்டுட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து இந்த பில்லா அஜித் மாதிரி எல்லாம் ரொம்ப நாள் எதிர்பார்த்தாங்க. பில்லா அஜித் வராரு, தீனா அஜித் இருக்காப்புல. ப்ரோ நான்லாம் வந்து ஒரு ப்ராப்பரா கேங்ஸ்டர் படம் மாதிரி இருக்கும்னு நினைச்சேன் ப்ரோ. என்ன ப்ரோ இது கலர் கோழி குஞ்சு மாதிரி இருக்குது? என்ன ப்ரோ இதெல்லாம்? கேங்ஸ்டர் தான். இது ஒரு விதமா நாடு. டோனி டெக்கல இது எந்த நாடுன்னு, எந்த நாட்டுல இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாங்க? கிறிஷ் இவன் டார்கெட் என்ன தெரியுமா? இவன் தலைக என்னது இவன் கணேசனா? இந்த கணேஷ் இருக்கு, வேதாளம் கணேஷ் மாதிரி எதிர்பார்க்கிறான் போல இருக்கு. புண்டாவன் டார்கெட் வேதாளம் கணேஷ் தேவலன்னு தோணுதுடா. என்னடா இது? இல்ல நான் கேக்குறேன், ஒரு சீன் நல்லா இருந்துச்சுன்னு எவனாச்சும் சொல்லுங்க. எனக்கு அந்த பில்லா கட்டப்பூர் நல்லா இருந்துச்சியா? கடைசியில அந்த மெதுவோட சாப்பிடுவாரு பாரு, அதெல்லாம் நல்லா லுக் நல்லாதான் இருக்கு. நதீர் வந்திருக்காங்க ப்ரோ. என்ன ப்ரோ இவ்வளவு கேவலமா வந்து ஒரு டீசர் விட்டு வச்சிருக்காங்க. நீங்க அதுக்கும் வந்து இப்படியே ஆமைய கூட இப்படி முட்டு கொடுக்க மாட்டானுங்க. அவனுங்கதான் வந்து உட்கார்ந்து கக்கூஸ்ல வாழை இலை விரிச்சு நல்லா வந்து விருந்து சாப்பிடுறானுங்கன்னா, நீங்களும் அதுக்கு வந்து அடுத்த விருந்து சாப்பிடுற ரொம்ப நாளைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி காஞ்சி போய் கிடக்கு. இப்படி படமா வந்து இதெல்லாம் ஒரு டீசரா? இல்ல நான் கேக்குறேன், மயிராட் இருக்குது. தயவு செஞ்சு எல்லாருமே நல்லா இருக்குங்கிறீங்க. எனக்கு நல்லா இருக்கு. டேய் நல்ல என்னடா டேய், நல்லாவே இல்லடா. என்னடா நல்லா இருந்துச்சு? மாறிட்டடா, அதான் பிரச்சனை. எதுவுமே இல்லடா. அவன் பேசுறதுக்கு ஒண்ணுமே இம்ப்ரெசிவா இல்லடா. அது ஒருத்த மேல வன்மத்துல இருந்தா அவன் என்ன செஞ்சாலும் விடாமுயற்சி ட்ரைலர் நல்லா இருக்குன்னீங்க, இது நல்லா இல்லைங்கிறீங்க. புரிய மாட்டேன். விடாமுயற்சியில உண்மையாலுமே ட்ரைலர் நல்லா தான் இருந்துச்சு. இது ஆனா என்ன படம் தான் நல்லா இல்ல. அமைதாடுறா தாண்டி ப்ரோ. நீ உண்மையை சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து பேச வச்சுட்டு தானே எனக்கு அடுத்த பேசுறீங்க. உண்மையிலே பிடிச்சிருக்கு. நதீர் இவர் வருங்கல எஸ்கே தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி படம் தான் எடுப்பேன், பாப்பேன் நானு. சும்மா உட்கார்ந்து இந்த மாதிரி தாங்க நல்லா இருக்கும். ஆமா, தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். ஆமா
டேய் என்னடா அது படம் ஃபுல்லா வந்து ஏதோ கலர் கோழி குஞ்சு மாதிரி நீ ஒரு வன்மத்தை மாதிரி கக்கு. ஏதோ ஃபேண்டசி அது நீ நீ அத பாக்குற, அதான் இவன் நீ அத வன்மம் பாக்குற. கக்குறதே இருக்கான். உனக்கு பேக்ரவுண்ட்ல என்னடா இது பண்றாரு பெயிண்டட் அதானே. டப்பாவை எல்லாம் எட்டி நீ உதைக்கிறாரு அஜித் என்னடா சரி, நடக்குது நீ அஜித் வர சீன் மட்டும் கண்ண முடிக்கும். மத்த ஏங்க சீன் நான் மத்ததெல்லாம் வந்து இந்த பாரு, பில்லா நல்லாதான் படத்துல இருக்கு. வர மாதிரி ஏன் அட்லீஸ்ட் வந்து அந்த கிளாஸா பில்லா ஏதாவது லுக் கோட்டு சூட்டு உண்மையாவே போட்டு சூப்பரா வருவாருன்னு பார்த்தா இருந்துச்சுங்க. பில்லா லுக்லாம் ஏங்க அது ஒழுக்கா அது சரி, சிஜே சூப்பரா ஒழுக்கா இருந்துச்சு. கூட பண்ணலங்க அது இந்த கதிரே தீனா சும்மா லுக்கு. வந்து அதெல்லாம் பேசக்கூடாது சூப்பரா சரியா ஏங்க. இதெல்லாம் வன்மத்துல பேசுறீங்க என்னது டர்கரியன். இது வன்மத்துல சரி இதெல்லாம் ஓகே பேசாதடா. இந்த படத்துல தீனாவுக்கு மட்டும் எங்க வந்து நீங்க காமிங்க நான் டேய் இப்பவே வந்து இந்த டார்கெரியா, நீ ஸ்பேஸ் விட்டு கொடுக்குற கிளம்புறேன் 150 ரூபாய்க்கு அதே உனக்கு ஓவர் தான். பேசாம இரு. ஏய், என்னடா இப்படி இறங்கிட்டீங்க எல்லாரும் சத்தியமா ஏய், எங்க லுக்லாம் மனசாவே சூப்பரா இல்லடா இருந்துச்சு. நீங்களா அதெல்லாம் டேய் பொய்யே நல்லா சொல்ல தாண்டா ஏங்க இருக்கு. எங்களுக்கா ஏன்னா எங்கெங்க எங்களுக்கு ஒரு டேய் சிஜிஐ ஒழுக்கமையா பண்ண தெரியாம வந்து லோ பட்ஜெட்ல வந்து சிஜிஐ பண்ண மாதிரி வந்து வந்திருக்கு நீ அதை போயிட்டு உண்மையிலேயே வந்து நல்லா வன்மத்துல தான் இருக்குங்கிறீங்களே பேசுறீங்க. வன்மத்தெல்லாம் உண்மையாவே கக்குறா. ஏங்க வன்மமே இல்லைங்க ஏங்க மனசுல தோன்றதை பேசுறேங்க இதுல என்னங்க வன்மம் இது மனசுல இல்ல குண்டில தோன்றது சொல்ற. குண்டில மிளகா தடவிற மாதிரி இருக்கு. டேய் நீ நான் உன்னை சொல்லட்டுமா நீங்க எல்லாருமே வந்து விட்டுருங்கடா செஞ்சு சாண்டிக்கு போட்டே ஒரு ஆள் வந்திருக்காரு ஐடியா. ராஜமௌலின்னா யாரையா சொல்ற? டார்கெட் தான் ராஜமௌழி தெரியாதா உங்களுக்கு? ராஜமௌலி. டைரக்டர் அவரு. ஆமா. சிகார் டேய் வினோத் இங்க ஓவரால் பாரு ஒரு படி எனக்கு இல்ல அவங்களுக்கு ப்ரோ, பிடிக்கல பிடிச்சது அவருக்கு இல்ல பிடிக்கலன்னு பேசுறாங்க. கண்ணு தெரியல, அப்ப நீங்க கண்ணாடி அதுக்கு போட்டு அப்ப சர்வசமா நீங்கெல்லாம் யாரு பேசுறதா? கிறிஸ் ப்ரோ டேய் கண்ணாடி இதே வாங்கி சரி வினோத் சரி நான் தான் வினோத் ராஜமௌலி அப்ப இதே நீங்கெல்லாம் இவனதான் யாரு விடாமரிச்சு நல்லா இருக்குன்னா கொடுங்க. இவனதான் அது விடாமரிச்சு நல்லா சொல்லியா இருக்குன்னா நல்லா இருக்கு. விடாமரிச்சு தீனா டிக்கெட் நல்லா கெட்டப் கொஞ்ச இருக்குன்னா நாள் வரலன்னு முன்னாடி சொன்னாரு, இல்ல கண்ணாடி வாங்கி கொடுன்னு சொன்ன ப்ரோ. கிறிஸ் ப்ரோ தீனா கெட்டப் வரலன்னாருல, ஒரு நல்ல காமி கருப்பு ப்ரோ கண்ணாடி வாங்கி தீனா கொடு ப்ரோ. அததான் ப்ரோ சொல்றேன் நீ கருப்பு தீனா கண்ணாடி படம் வாங்கி ப்ரோ பாத்தியா கொடுங்க ப்ரோ ப்ரோ? ப்ரோ ஒரே தீனா நான் படம் பாத்தியா பேசிக்கிறேன் ப்ரோ? பாத்திருக்கேன் வினோத் ப்ரோ ப்ரோ நான் பாத்திருக்கேன் பேசுறேன் சரி ப்ரோ. அந்த கெட்டப் எங்க தான் வந்துச்சு காமி ப்ரோ எனக்கு இந்த வினோத் ப்ரோ வினோத் நீங்க சுலை லோகேஷ்ல ப்ரோ சொல்லி நீங்க சுலை இப்படி சிஜி பேசுமா? ஒரு பண்ணா கெட்டப்ப நியாயம் வேணாமா போட்டிருந்தீங்க ப்ரோ? சிஜி பண்ணிருக்கீங்க ஏன்னா அது ஓகே. சிஜி அதத்தாண்டா சுயில் நானும் சொல்றேன் நீயாச்சும் சிஜி மனசாட்சி இப்படி பண்ணிருக்காங்க ஒரு பேசுறிய நியாயம் நான் உண்மையிலே ம- சொல்ல போனா யோ விஜய் படத்தை நான் அனிமேஷன் எந்த அது, படத்தையும் டைமுக்கு பார்க்க சிஜி மாட்டேன் இல்லையா ப்ரோ. அது? நான் இது அனிமேஷன்யா? உண்மையிலே வெயிட் பண்ணி பார்ப்பேன். அனிமேஷன் தெரியுமா? யோ டேய், அனிமேஷன் உண்மையாவே தெரியுமா? சிஜி அனிமேஷன் இல்ல, டேய் அனிமேஷன். ஆமாண்டா அனிமேஷன் படத்துக்கும் கேங்ஸ்டருக்கும் என்னடா சம்மந்தம் இருக்கு என்னடா பேசுறீங்க சரி உனக்கு ப்ரோ ஓகே வேணும்னா சார், ஓகே கேங்ஸ்டர் படம் ஒப்பீனியனா கேட்பீங்கன்னு எடுத்துக்கலாம் ப்ரோ. உங்ககிட்ட பார்த்தா பேச தப்பா முடியாது விடு. சொல்லல நீ லூஸ் மாதிரி பேசலாம், லூஸ் மாதிரி தான் பேசணும் விடு. உங்ககிட்ட பேச முடியாது. ஐயோ ஆமாண்டா நான் லூசு தான்டா ப்ரோ. அது கிளம்புங்கடா ஒண்ணு டேய் அப்பா அது நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா? அது நினைக்கும் தான் சிரிப்பா இல்ல வருது. வினோத் அப்படி ப்ரோ ஒரு சீரியஸா எமோஷன். சொல்றேன் நீங்க கொடுத்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு நான் வந்து ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர் படம் எதிர்பார்த்தேன் இல்ல உண்மையிலே ப்ரோ வெயிட் கேங்ஸ்டர் பண்ணி தான் படம்யா, பார்த்தேன். வெயிட் பண்ணி தான் படம் பார்த்தேன். வர ஆனா வெயிட் பண்ணு. ஓகே. வெயிட் பண்ணி டிவில பார்த்தா பயந்து ஓடிச்சு. வெயிட் பண்ணி பாரு ப்ரோ. இரு வெயிட் இரு பண்ணி பாரு, டர்காரியா. டிவில ஒரு ஓடி. நிமிஷம் ஒரு ஓ வினோத் இந்த டர்காரியா. ஆட்டக்கார ஏதாவது சொல்லுவாரு. இல்ல சொல்லுங்க ப்ரோ ஆட்டோக்காரு தப்பாலாம் சொல்லல ப்ரோ. டர்காரியா தப்பாலாம் சுகேலு. சொல்லல ப்ரோ. எங்க ஒப்பீனியனா சொல்றோம். சொல்லுங்க சுகேல் ஆட்டோக்காரு சுகேல். ஆனாலும் ரெண்டு பேருக்கும் உங்களுக்கு இவ்வளவு வன்மம் இருக்க கூடாது. கேஜிஎஃப் சலார் மாதிரி வந்து உண்மையாவே அவ்வளவு இல்ல நல்லா பில்டப்பா இருக்குது. நான் உண்மையிலே ஆனா ப்ரோ ராஜேஷ் கேஜிஎஃப் நம்ம என்னடா தப்பா ப்ரோ ப்ரோ சொல்றது? ஒரு உண்மையிலே நிமிஷம் நல்லா ஒரு இல்லடா. நிமிஷம் இருங்க நல்லா இல்ல. ஆட்டோக்காரு நீங்க வெயிட் நீங்க கேஜிஎஃப் படம் பாத்தீங்களா பார்த்தனா ரெண்டு பாட்டும் ரெண்டு. டேய் டேய் டார்கெரியா, நீ கொடுக்குற 150 ரூபாய்க்கு இதெல்லாம் டேய் ஓவர். என்னடா சுத்த மூடிட்டு டேய் பாடுற. டேய் அந்த அந்த டேய் நான் அந்த கிளம்புறேன்டா மெட்டீரியல் என்ன தான்டா விட்டுருங்கடா அது. பாய்டா டேய் நான் கிளம்புறேன்டா பாய்டா பாய் டேய் அந்த டேய் டேய் கேஜிஎஃப் டேய், மாதிரி இருடா கேஜிஎஃப் இருடா. மாதிரி உள்ள ஜானர் தான்டா இது. ஏண்டி ஓடிட்டான் டார்கன் ஓட்டான். ஏண்டி போற? சுகேல் யோ நீ போல. இது வர்மத்தை இந்த தவிர்த்து கிறிஸ் ப்ரோ அவனுக்கு ஓகேனா கண்ணாடி ஓகேவா வாங்கி கொடு இருக்கு ப்ரோ. டீசர். முதல்ல கண்ணாடி வாங்கி கொடு. கண்ணு தெரியல பாரு டேய் அவனுக்கு. டேய் வினோத், ஆ நான் தான்டா அதுக்கு நீ இன்னைக்கு இப்பெல்லாம் சர்க்காசம் எல்லாம் வன்மமா பண்ணாத. நீ ஒவ்வொரு சர்க்காசம் ஆளுக்கு பண்ணாத. நான் ஒவ்வொரு தான்டா பாயிண்ட் ஆஃப் யோ வியூ அத இருக்கும் சொல்லே சரியா? நான் ட்ரெய்லர் நல்லா இருக்கு, அது அவங்க கருத்து. நான் அதை சொல்லி தீனா சரி கேட்டப் வந்தது இல்லன்னு சொன்னாரு, அதுக்கு சொல்றேன் நானு. நான் டேய் டீச்சர் அது கெட்டப்போ ஒருத்தர் நான் ஆமா. பார்க்கல, நல்லா இருக்கு அவ்வளவுதான் முடிஞ்சுது. அததான் ப்ரோ. ப்ரோ அதுதான் நான் சொல்றேன். டீச்சர் ஒருத்தர் பிடிக்கும், ஒருத்தர் பிடிக்காது, அதெல்லாம் தப்பு சொல்ல. கெட்டப் வரலன்னு சொன்னாரு, கண்ணு கைவிட்டு பார்க்க சொல்லுன்னு. வேற எதுவும் இரு சொல்லணும். நான் ஏய், நான் நீ இல்ல வீட்டை இப்ப இல்ல போயிட்டு கெட்டப்லாம் நல்லா நீயே தான் நாளை இருந்துச்சு. வீட்டை அது போயிட்டு ஜனநாயகன் இல்ல ஹைலைட் நீயே நாளை பர்ஃபெக்ட்டா தான் இருந்தது. நீயே நாளை ஜனநாயகன் படம் ப்ரோ டீசர் வந்தா நீ இப்படி கிறிஸ் ப்ரோ, அறவே வந்துதான் பேசுவ நான் சரியா? கலாய்க்கு தப்பே சொல்ல. வந்தது உன் வரலன்னு படமத்துல சொல்லக்கூடாதுல்ல. ஆ, புரியுதா இல்லையா? சரி வந்ததை சரி வரலன்னு கூடாதுல்ல, விடுங்கடா. கண்ணு தெரியல. சரி சரி விடுங்கடா. அவனுக்கு என்ன இது ஏதோ சரியா எல்லாத்தையும் இது பண்ண முடியாது. அதுக்கு சரகாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாட்டுக்கு ஆட்டோக்காரன பேசாம இருங்க. ஆட்டோக்காரன இவன் கர்ண கீழே பேசுறது அப்புறம் உங்களுக்கு டிக்கெட் தராம போயிடும். அப்புறம் டேய் பாத்துக்க. நான் பாஸ்டா தான் சொல்றேன். உண்மையிலே நல்லா இருந்துச்சுடா. அதான் அது ஏகே அவனும் அமைதி நான் அவன் இப்ப இருக்கான்னா நான் யாராவது சொல்லல. குறை சொன்னோமா? சரி அவன் இருக்கான்னா நான் சொல்ல. உண்மையிலே இப்பதான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. கேஜிஎஃப் சலார் அந்த மாதிரி ஜானர்ல போற மாதிரி இல்ல இருக்குது. அவருக்கு அது நெகட்டிவ் கேரக்டர் செட் ஆகும், அவ்வளவுதான் முடிஞ்சது. அது அவங்க அவருக்கு ஃபேன்ஸுக்கு வந்து அவங்க ஃபேன்ஸுக்கு வந்து அது ரொம்ப அவ்வளவுதான். பிடிக்கும். நமக்கு என்ன வன்மம் இருக்குது? ஆட்டக்கார அவருக்கு ப்ரோ எப்படி இருக்கா நான் தான் கத்து. சொல்றேன். அவ்வளவுதான். இப்ப நான் சிவனி கூட சொல்லிட்டு இருந்தேன் ஆட்டக்கார ப்ரோ, நீங்க எழுந்தீங்களா தெரியல காலில். அது வந்து இந்த படம் வந்து உள்ள புஷ் பண்ணிடும் புரியுதா? படம் நல்லா இருந்ததுக்கு அப்புறம் தான் ஆனா அதுக்கப்புறம் இன்னொன்னு லாங் ரன் சொல்லிடுறேன்டா. எடுக்கும். இல்ல இன்னொன்னு சொல்லிடுறேன். இவனோட இது வந்து இல்ல ஓப்பனிங் கொடுத்துரும் இல்ல அந்த இன்னொன்னு படம். சொல்லிடுறேன். டிஎஸ்பி போனது உங்களுக்கு இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப பிளஸ். ஜிபிபி பயங்கரமா அவ்வளவுதான். போட்டிருக்கான்டா. ஏமா உண்மையிலே சூப்பர் பயங்கரமா பட்டன். போட்டிருக்கான்.
இல்ல அவன் பயங்கரமா போட்டிருந்தான் போட்டிருக்கான். இல்ல அவன் போட்டிருந்த என்னது அந்த ட்ரம்ம போட்டு தங்குவா அடிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான். குட்டு பேட் அக்லின்ட்டு அந்த இதை வச்சே போட்டிருப்பான். இது பயங்கரமா போட்டிருக்கான் ஜிவிபி. போட்டிருப்பான், நல்லா தான் இருந்திருக்கும். நல்ல வேலை தப்பிச்சுட்டானு. யார் செஞ்ச புண்ணியமா அவன் வெளியே போய் இவன் உள்ள வந்தான். இல்ல வரட்டும், தப்பு இல்ல. கலாய்க்கிறது நக்கல் அடிக்கிறது பிரச்சனை. ஏன்னா நான் பாக்கிட்டு எனக்கு ஓகே நல்லா இருந்துச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு. அவன் ஓகே விருப்பம். இப்ப நம்ம தாடிடுங்க இப்ப செட் ஆகல முடிஞ்சுது, அது அவன் விருப்பம். அடிக்கிறது ஃபன் பண்றது ட்ரோல் பண்றதுலாம் இருக்கும், அதெல்லாம் தப்பு சொல்லல, அதெல்லாம் பண்ணுங்க. பட் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, உங்க உங்க விவரத்தை சொல்லிட்டு முடிச்சுட்டு விட்டுருங்க. இல்ல அப்படிலாம் இல்லண்ணா. இல்ல இல்லண்ணா அப்படிலாம் இல்ல. நல்லா இல்லைன்னா சொல்லலாம், நல்லாதான் இருக்கு, கெட்டப்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு மாதிரி இத நீ விடாமுயற்சியோட கம்பேர் பண்ணா இட்ஸ் பெட்டர் தென் விடாமுயற்சி. ஏதோ இதுல ஃபன் பெட்டர் தான். யோ எதை எடுத்தாலும் வந்துட்டு விடாம கம்பேர் பண்ணி எப்பா அடி சோலை அடி வாங்கினா தெரியாது படத்துல இல்ல நம்மளுக்கு இருக்கு. இல்ல எதை எடுத்தாலும் விடாம கம்பேர் பண்ணீங்கன்னா எல்லாமே பெட்டரா தான் இருக்கும். அப்ப என்னன்னு தெரியும். அதுதான் எப்படி ஏதோ பாசிட்டிவா திங்க் பண்ணுங்கப்பா. முன்னுக்கு படத்தால தண்ணிகனே சொல்லுங்க. இல்ல தண்ணிகனே எனக்கு விடாமுயற்சியே பெட்டரா தான் இருந்தது துணியோட. அதாவது ஆட்டக்கார ப்ரோ உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் விடுங்க. டிக்கெட் கன்ஃபார்ம். ஆனா இவ்வளவு மட்டும் குடுக்குறேன். டேய் கர்ணா கீழே எங்கேயாவது இல்ல சோலை ப்ரோ போன வருஷம் ஃபுல்லா பெஞ்ச் மார்க் வந்து இந்தியன் டூ சரியா, இந்தியன் டூட பெட்டரா இருக்குன்னு இந்த வருஷம் விடாம எடுத்துக்கிட்டாங்க. நல்ல வேலை டிராகன் போகல. டேய் சும்மா எதுக்கு எடுத்தாலும் விடாம பெட்டரா இருக்கும். இவங்க இது கிராபிக்ஸ் தான் கொஞ்சம் அரைகுறையா செலவழிச்சிருக்கானுங்க, மத்தபடி மத்த செலவுலாம் கொஞ்சம் தெரியும். இது வந்து இதுக்கு பண்ணி முடியாத மாதிரிதான் இருக்கு. ஆமா பண்ணி முடியல. இப்ப இது கிளிம்ஸுக்காக விட்டுருக்காங்க, ட்ரீசருக்கா இன்னும் முடியல, டைம் இருக்குது 40 நாள் எல்லாம் அந்த இடத்துல நிக்குது. டைலாக்ல தான் வருதா வருது சொன்னால கெட்ட வார்த்தையெல்லாம் மியூட் பண்ணிட்டானுங்க. பாத்தியா சரத்து சொன்னா கெட்ட வார்த்தையெல்லாம் பேச மாட்டானு மியூட் பண்ணிட்டாங்க. பேசுறாரா? ஆமா தண்ணிக்கான நீ என்னமோ சொன்னில ஓவர்சீஸ்ல எல்லாம் மீட்டப் இருக்காது அப்படின்னு, உங்களுக்கு எல்லாம் அப்ப கேட்டுச்சா? இல்ல இது அங்க மியூட் பண்றாங்க. புரியுதா? அதே மியூட் பண்ணிட்டானுங்க. நீதானே காலைல சொல்லிட்டு இருந்த உங்க நாட்டுல எல்லாம் மீட்டே போட மாட்டாங்க. யூடியூப்ல எல்லா இடத்தையும் ஒரே மாதிரி தான்டா வரும். ஏன்னா புரியாத மாதிரி. அது எப்படியா அப்ப லியோ படத்துல மட்டும் மீட்டு போட்டேன். டோனி பாத்துட்டீங்களா? வாங்க அங்கிள், ஜமைக்கன் ட்ரிங்க் குடிச்ச அங்கிள் வாங்க. பாத்தீங்களா இல்லையா டிபி இது ட்ரெய்லர் ஜிபிஓ பாக்க ஓகே பரவாயில்ல, கொஞ்சம் இன்னும் டயலாக் எல்லாம் ஷார்ப்பா இல்ல. கத்திய வச்சு தீட்டுங்க அவருக்கு ஷார்ப் ஆயிரும். அந்த அதுதான் ப்ரோ அது பெரிய மைனஸ். உங்களுக்கு டயலாக் டெலிவரி வந்து பழைய பூமர் மாதிரியே தான் இருக்கு. பூமர் அந்த இல்ல 4-5 படத்துல இந்த படத்துக்கு அஜித் தானே. ஆமா இருக்கும். வேற என்ன அது நீங்க என்ன மோசமா இருக்கீங்க. 2 வருஷம் 3 வருஷம் உட்காந்துருக்காங்க. ஒரு ஸ்டார் போன டயலாக் எழுதுறீங்க என்னடா சரி விடுங்க. அவ்வளவுதான் ப்ரோ வருது. லுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. டயலாக் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா கான்செப்ட் பண்ணிருக்கீங்க. அவனுக்கு அது நல்ல கன்னட படத்தை சூப்பரா எழுதுறாங்க. நீங்க ஒரு நல்ல டயலாக் சொல்லுங்க. எல்லாமே எழும்பும். உங்களுக்கு அழகான குட்டா வாழ்னு நினைக்கிறோம். ஆனா வந்துட்டு இந்த உலகம் நம்மள பேடா மாத்துதுங்கிறது நல்லா தான் இருக்கு. ரொம்ப ஈஸியா இருக்கு. ரொம்ப சின்ன பிள்ளை இல்ல இன்னும் எதிர்பார்த்தேன். சார் போனா உங்களுக்கு என்ன டயலாக்ல வந்துட்டு கத்தி வந்து திருப்பி இருக்கணும். இல்ல தலைவா இப்ப இந்த கேஜிஎஃப் டயலாக் திருக்கிற மாதிரி இருக்கா இல்லையா? இல்ல விடாமுயற்சியில உங்களை மாதிரி பூமர் மாதிரி பேசினதுக்கு தான் அந்த படத்தை ஓட விடையில. இதுலயும் உங்களுக்கு பூமர் மாதிரி பேசுறதுங்கிறீங்களா? புரியுது இல்ல தண்ணிக்கு லுக் நல்லா இருக்கு. அந்த கதைக்கெல்லாம் ஒரு மாதிரி ஜெயில இருந்து வர மாதிரி இல்ல. இதுல என்னன்னா இதுக்கு முன்னாடி அடுத்த படத்துல போட்டோட இதுல கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். அது தெரியுது. ஆள் இல்ல தண்ணிக்கு ஆள் ஜெயில இருந்து வர மாதிரி பரமசிவ மாதிரி தான் இருக்கு. ஜெயில இருந்து வர மாதிரி இருக்கு.
நல்லா இருக்கு யோ யோ அது அது கொரியன் படத்தோட சீனியா, கொரியன் படத்தோட சீனத்துக்கு பரமசம் கொரியன் படத்துல வரும் தெரியுமா, அந்த குண்டா ஒருத்த வருவான் பாரு கையில செயின் தொடங்க மாட்டேன், அந்த சீனே அது. அந்த படம் தான்டா எனக்கு அந்த ஃபீல் தான் வருது. எது டெவில்ஸ் இந்த காப்ஸோ அந்த படம் தான் ஞாபகம் வருது. பாப்போம். அந்த படம் தான், அந்த படம் ஞாபகம் இல்ல, அந்த படம் தான் ஆக்சுவலா. அதுதான் ஏன்னா டாட்டூவும் அதே மாதிரிதான் இதுல குத்தி இருக்காரு. வைரமுத்து பையன் கார்கே பேரு, அவன் நல்ல பங்கில சுத்தம். ஆனா அந்த படத்தையே எடுத்து வச்சிருந்தாங்கன்னா இந்த படம் ஹிட்டுடா சொல்லிட்டேன். படம் கொடூரமா இருக்கும், வேற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பாப்போம் என்ன பண்ணிருக்காரு. இல்ல புஷ்அப் இருக்கும், நல்ல புஷ்அப் இருக்கும். கொஞ்சம் நல்லா என்னத்த புஷ் பண்றது புரியல, தெளிவா புரியல. என்னத்த புஷ் பண்றது, ஏன்னா புஷ்அப் இருக்கும் அது இருக்குன்னு எனக்கு தெரியல. என்னத்த புஷ் பண்றீங்க? இல்ல இப்ப இந்த பில்லா மாதிரி நடந்து வர, படிக்கல நடந்து வர மீசையை வச்சுட்டு. ஓ இது சொல்றீங்க, அது பேர் என்ன, எலிவேஷன் சீன், எலிவேஷன் சீன். அப்படி சொல்லுங்க. நானும் புஷ்அப் இருக்கும்னா நான் வேற ஏதாவது புஷ்அப் பண்ணி அமுத்துறாங்கன்னு நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். தெளிவா சொல்லுங்க டோனி ப்ரோ. நீங்க வேற 18+. அதான் இல்ல டோனி ப்ரோட்ட தெளிவா இருக்கணும். என்னத்த புஷ் பண்ணுவாருன்னு தெரியாதுல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சு அசைல மாதிரி இல்ல, அசைல மாதிரி குழப்பி விடாம இருந்தா சேர்ந்தான் ஒய்யால கதையை ஒரு மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இப்படியே ஆனந்த பாத்துக்கிட்டு. இல்ல மேக்னம் ட்ரிங்க் குடிச்சிட்டு ஏய் பைத்தியக்காரா எப்படா ஏதோ பேசு. டார்வின் வர சொல்லுங்க, ஜாலியா இருக்கேன் அவனை டென்ஷன் படுத்துறது. டார்வின் என்ன கூப்பிடு, டேய் கிரிஷ் தலைவனை ஏதாவது வெறுப்பேத்துவோம். இல்ல நாம நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன்ல, அந்த கடுப்புல போய் வேணும்னா ஒரு குவார்டர் அடிச்சுட்டு வருவான்னு நினைக்கிறேன். இருக்குடா குவார்டர்ல அடிச்சுட்டு. நீ சோழலாம் தரக்க போட்டவர் சோலை ப்ரோ. இல்ல தற்காரி இந்த நல்ல பையன் நினைச்சேன், இப்படி இருப்பான்னு உண்மையிலே நல்ல பையனா புரியலையே. அவன் அபியூசர் ஆச்சு. இவ்வளவு வன்மத்துல இருப்பான்ட்டு நினைக்கவே இல்லை. அடுத்தவன் வந்து எந்திக்கவே கூடாது, மேல வரவே கூடாது. நல்லா இருந்துச்சுன்னா ராஜேஷ் 150 ரூபாய்க்கு இதுல கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு, கொஞ்சம் பாருங்க. நல்லா இருக்குடா, அது நல்லா தான் இருக்கு. பட் நீங்க நல்லாதான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. பட் என்ன பட்டுனா சரிண்ணா எதனா ஓவர்சீஸ் 2 மில்லியன் வந்துருமா ஓப்பனிங் பாரு. மியூசிக்கை பத்தியா ஓப்பனிங்கே எனக்கு தெரிஞ்சு 2 மில்லியன் வரும்னு நினைக்கிறேன். அப்படி வராது, 1 மில்லியன் அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பிரீமியர்ல. பாப்போம் இவனோட சிச்சுவேஷனை பொறுத்து. இவனுங்க ஓவர்சீஸ்ல பிரீமியர் போடாம நீங்க டிஎல்ல பிரீமியர் போட்டீங்கன்னா ஒரு முக்கலும் வராது. டீசருக்காகலாம் நம்மளால சரக்கு முடிக்க முடியாது, அவ்வளவு ஒருத்தலன்னு நினைக்கிறேன். பாப்போம். சரக்கு வாங்க ப்ரோ, சோலை ப்ரோ சரக்கு ஒன்று அடிங்க, வைப் ஏத்தோம் வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ என்ன மாமியா வைப் ஏத்துவோம் மாமியாவா? இப்ப போய் நான் ஓல்டு மங்க் வாங்கிட்டு வைப் பண்ண போறேன். குட் பை வந்ததுக்கு செலிப்ரேஷன் தலைக்காக நாமளே செலிப்ரேட் பண்ணுவோம். நமக்கு நாமளே வந்துட்டு உங்களுக்கு தானே ஓகே. நம்ம சுரேஷ் அங்கிள் கமெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு தெரியலையே. அங்கிள் மேல வாங்க. இல்ல அங்கிளுக்கு பிடிச்சிருக்கா தெரியல, அவரை தான் கேட்கணும். சுரேஷ் அங்கிளுக்கு தான் கேட்கணும். எனக்கு அவர்தான் வைப்ப ஏத்திக்கிட்டு இருப்பாரு நினைக்கிறேன். எந்த சுரேஷ் அங்கிள்? இந்த ஓவர்சீஸ் சுரேஷ் அங்கிள். அவர் அந்த காஸ்டியூம்ல தான் சுத்துவாரு. அவருக்கு அண்ணமே ஆமா அதுதான் எனக்கு. ஆமா அதே மாதிரி கண்ணாடி ரீல்ஸ்ல வேற லெவல்ல பண்ணுவாரு. பாத்திருக்கேன், அவர் போட்டோ எல்லாம் பாத்திருக்கேன். அதே மாதிரி தான் செயின் போட்டுக்கிட்டு பாத்திருக்கேன். நடமாடும் குட் பை அங்கிள். எனக்கு தெரிஞ்சு இவரை எங்க பாத்துருப்பான்னு நினைக்கிறேன். அதை வச்சுதான் இவரை வச்சுதான் அந்த இன்ஸ்பிரேஷனா வந்துட்டு அந்த கெட்டப்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. இல்ல ஆட்டோக்கார ப்ரோ என்ன பிரச்சனைன்னா, இது நம்ம சுரேஷ் அண்ணா வந்து தலைக்கு மட்டும் அந்த கலரிங் எல்லாம் அடிக்க மாட்டாரு. அது ஒரு பிரச்சனை இருக்கு. இல்லாட்டி அதுவும் அடிச்சாருன்னா வைப்பு தான், பிள்ளைங்க மாதிரி தான் இருப்பாரு. அது வேற மாதிரி இருப்பாரு. யோ தடி செயின் அதெல்லாம் பாத்திருக்கீல ஒரு இதெல்லாம். இல்ல அவர் சொல்லுவாரு, டே நீங்க குட் பை அங்கிள் தான் இருந்தீங்க, என் பக்கம் திரும்ப. ப்ரோ
எனக்கு டீசரை பார்க்கும்போது ஞாபகம் வந்துச்சு ஆட்டோகிராஃப் ப்ரோ, இந்த லுக் எங்கேயோ பாத்துருக்கோமே எப்படி இப்ப அங்கிள பார்த்த அப்புறம் ஞாபகம் இருக்கு. அலப்பறை அப்படியா? கலப்பறம் இல்ல தலை வேற நிரந்தரம். உனக்காக வேணா நான் குடிச்சிட்டு வாங்குவோம் நைட்டு. ஆனா இன்னைக்கு வைப் பண்ணுவோம். அவன் தலைக்கு நாம தான் ப்ரோ பண்ணணும், வேற யாரு தலைக்கு நாம பண்ணாம. ஆனா இல்ல கிறிஸ், இவர் வந்துட்டு படத்துக்கு போனாருன்னு ஏன் அஜித் கெட்டப்ல வந்திருக்கிற ரசிகர் சொல்லி அந்த மாதிரி எடுத்து போடுவாங்க. குட்படாக்லி லுக்கில் வந்திருக்கும் அஜித் ரசிகர் அப்படின்னு கண்டிப்பா. ஆமா, அந்த மாதிரி கலெக்ஷன் தான் இருக்கு ட்ரெஸ் எல்லாம். அவன் ஏதோ வாயில போறான், என்னடா அது வாயில போடுறான், வாயில போட்டு பண்றான். அது மெதுவோட ப்ரோ, அதுக்கு ஒரு வாய்க்குள்ள போறான். அழகா சொல்ற மெதுவடை என்கிற. நம்ம எவ்வளவு இருந்தாலும் இந்த உலகம் பேடா தான். இல்ல சுரேஷ் படம் பார்க்க போனாருன்னா யாரா படம் நமக்கு தாண்டி. ஆமா ஆமா, ஜாலியா இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு படம் பார்த்து. வைபா கலைச்சு ரொம்ப நாள் ஆச்சு. எப்பவுமே சீரியஸாவே எடுத்துட்டு ஜாலியா ஃபன் பண்ணலாம் இல்ல. அதேதான் சுரேஷ் வந்து கண்டிப்பா. அதுதான் பிரீமியர் பார்க்க போயிருக்க. யாரா தலை கெட்டப்லயே வந்திருக்காரு, குட்பேடைகள் கெட்டப்ல தலையே வந்திருக்கேன்டா. ஆமா, தலையே வந்திருக்கேன்டான்றாரு அவரு. டயலாக்ல அடிப்பாரு, குட்டா இருக்கணும், பேடா இருக்கணும். இந்த படம் வரைக்க போனானுங்க தானே அதே கெட்டப்ல. என்ன படம் இந்த இந்த விடாமுயற்சி வரைக்கும் கண்ணெல்லாம் என்ன அப்படி இருக்கா, ஃபேன் பாய் சொல்லிட்டு இருக்கிற எல்லா பழைய படத்துக்கு கெட்டப்ப போட்டு வச்சுக்கிறேன்டா. கதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது இதுல. அங்கிள் அந்த ட்ரெஸ் மாத்துங்க, அங்கிள் இந்த ட்ரெஸ் அப்படியே அந்த டயலாக், அப்படியே அந்த டயலாக், அது டயலாக். அப்புறம் அந்த உள்ளுக்கு வந்து வருது, டிக்கெட் கேன்சல் ஆயிரும் பாத்துங்க. எதனாலும் 1 month அடுக்காதயா, பேசுறது பேச முடியாது. டிக்கெட் போயிரும் பாத்துங்க. அவன் தனியா ஸ்பேஸ் போட்டிருக்கான், இப்பதான் பேசினா உண்டு, கொஞ்ச நேரம் என்மெண்ட் வந்துருவான். ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஃபன். ஆனா இதெல்லாம் இல்ல வரட்டும் வளரணும். ஆமா ஆமா, வைப் தான். பாட்டும் விட்டா நல்லா இருக்கும், பாப்போம். அவன் ஒரு ரெட் டிராகன். திருப்பே வரல அவன், ஏதோ நீங்களும் சிரிக்கிற மாதிரி. வலிமையில வரான் அது மாதிரிதான். இந்த படத்துல காமெடினே தேவையில்லை, ஹீரோவே காமெடி பண்றாரு இந்த படத்துல. தனியா வச்செல்லாம் பண்ண தேவை நம்ம. அவர் ஒரு ரெட் டிராகன். டெம்ப்ளேட் நிறைய இருக்கும். டெம்ப்ளேட்டா கொட்டி கிடக்குற டெம்ப்ளேட் டீசர்லயே. அந்த ஒரு ப்ளூ கலர் ஷர்ட்ல ஒண்ணு போட்டோ வந்து தெரியுமா, டையல் அடிச்சு. அதுல இப்ப கூலிங் கிளாஸ் போட்டு அமுச்சு இருக்கானுங்க. லிட்டரலா பாக்க மிஸ்கின் தம்பி மாதிரி இருக்கிறான். இல்ல நான் போன்ல தான் பார்த்தேன், இன்னும் நான் டிவில போட்டு பாக்கல. அந்த கண்ணுக்கு லென்ஸ் வச்சிருக்காரு, அப்படி வச்ச மாதிரி தான் காட்டுது. அப்ப கண்ணுக்கு லென்ஸ் வச்சிருக்காரு, ப்ளூ கலர்ல ஏதோ லென்ஸ் வச்ச மாதிரி. டேய் ஒரு ஃப்ரேம்ல ஒல்லியா இருக்கிறான், ஒரு ஃப்ரேம்ல குண்டா இருக்கிறான், ஒரு ஃப்ரேம்ல வந்து மண்டையில மேல மட்டும் கலர் அடிச்சிருக்கான், இன்னொரு ஃப்ரேம்ல சைடுல கலர் அடிச்சிருக்கான். ஆனா பூமரா ஃபேஷன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்க எப்படி பூமரா ஓபிஎஸ் மாதிரி டை எடுத்தா பேசமா? ஓபிஎஸ்ன்றீங்களா? ஓபிஎஸ் வண்ணது கக்காதடா. வன்மனா இருக்குதே வன்மம். நல்லா இருக்கு, ட்ரைலர் நல்லா இருக்குன்னு இதெல்லாம் வன்மம் இல்லையாப்பா? டீசர் நல்லா இருக்குதே சொன்னா, நல்லா இல்லன்னு சொன்னா பீச்சல் வேணும்னா ஏன்னா வன்மத்தை கேக்குறீங்க? ஆனா ஓபிஎஸ் லுக் இருந்துச்சா எனக்கு இந்த ஸ்பேஸ்ல இவனுங்க 2 பேரும் சொன்னானுங்க, அலெக்ஸ் சொன்னா யாரும் சொன்னானுங்க. இல்ல நல்ல வேலை. ஆனா டார்கெட் வந்தா மட்டும் நம்ம அப்படியே மாத்தி பேசணும். அதெல்லாம் கேப்பா மாத்தி பேசுறோம். இல்ல கிறிஸ், இல்ல நீங்க என்ன சர்க்காஸ்டிக்கா பேசுறீங்க? ஆனா உண்மையிலே வந்துட்டு நல்லா இருக்குது. நான் கடைசியா கடைசியா வந்துட்டு அவனோட அசல் ட்ரெய்லர் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரியா, அதுக்கப்புறம் இந்த ட்ரெய்லர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, அசல் கெட்டப் இது எல்லாத்தையும் டீசர்ல காட்டிட்டாங்கன்னா படத்தை போய் என்னத்தை போய் பாப்பீங்க? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது சுரேஷ் அங்கிள் உள்ளூரின் கெட்டப் பண்ண வச்சிருப்பா தெரியுமா, இருக்காமே, அது எக்ஸ்பெக்ட் பண்ணேன். மனுஷனே இல்ல தெரியுமா? அது இல்ல, அது ஒண்ணு. இன்னொன்னு இந்த இது 2 பக்கம் ஒண்ணு ஸ்பைக் வச்சிருக்கோம்.
கடைசியா அசலுக்கு இப்படிதான் கொடுத்தாருங்க. ஓகேவா, அசல் கெட்டப்லாம் பார்த்துட்டு அப்படின்னானுங்க. பார்த்தா தியேட்டர்ல ஐயோ ஏகப்பட்ட பேர் சல்மடல்ல இப்படிதான் உட்காந்துருப்பாங்க. சல்மடைக்குள்ள எல்லாம் போனா கரெக்ட். அந்த வைப்பு தான் இப்ப இருக்குது. ஆமா, அசல் வைப்பு. இரு ப்ரோ, இருங்க ஆட்டோக்கார ப்ரோ. தண்ணிக்கான அந்த ரெக்கார்ட் ஆஃப் பண்ண நீ பேச ஆரம்பிடா. அப்ப வந்து ஒரே டைலாக் தான், ஏண்டா வன்மத்தை கேட்கிறேன். வேற டைலாக போடு. இல்ல ஏதாவது பண்ணா நம்மளதான் புட்டாம வருது அந்த டிடிஎல் என்ன. சரி நோபடி, உனக்கு எப்படி ப்ரோ இருக்கு? ஒரு கிளிம்ஸ் விட்டானு தெரியுமா, ஒரு மணி நேரத்துக்கு டீசருக்கு முன்னாடி அந்த ஜெயில வந்து. ஆமா ஜெயில திறக்கிற மாதிரி ராப் ஒண்ணு வந்தது, அது கூட கொஞ்சம் சுமாரா தான் இருந்தது. இப்ப டீசர்ல ஒண்ணு போட்டுருக்கானுல்ல வாத்தா, அதுக்கு அதுவே நல்லா இருந்தது, அதுவே உள்ள போட்டு. ஆனா டிஎஸ்பிக்கு எவ்வளவு பரவாயில்ல ப்ரோ. டிஎஸ்பி எல்லாம் நல்லா பண்ணிருப்பான். இது தமிழ் நல்லா பண்ணிருப்பான். சுரேஷ் ப்ரோ, இதெல்லாம் நான் என்னால ஏத்துக்கவே முடியாது. சொல்லிட்டு கயத்துக்கிட்டு பேசுறேன் தாண்டி. ஜிவிஎம் எல்லாம் வந்து சூப்பரா போட்டுருக்காங்க. பிஜிஎம் மட்டும்தான் பிஜிஎம் சூப்பரா இருக்கு. மார்க்காட்டி பிஜிஎம் தான்டா மாத்தி போட்டுருக்கான். என்னடா பேசுறீங்க? மார்க்காட்டி சிவதாண்டவ பிஜிஎம். நீ ஏன்டா கத்துற? சொல்றேன் எனக்கு வலிக்கு வந்துடாடா. சிவதாண்டம் அடி வாங்க, அதெல்லாம் நல்லா இருக்கும். அந்த இந்த அடி தொண்டையில சரக்கு இல்லைன்னா எச்ச துப்பி வச்சுட்டு கொப்பளி போந்துருப்பா. தாண்டி வேணான்னு தாண்டி அமைதியா இருக்கு கொஞ்ச நாளைக்கு, கொஞ்ச நேரத்துக்கு. நோபடி உங்க ரிவ்யூ சொல்லுங்க. நான் தான் குரூப்லயே போட்டிருந்தேன். ஓகே தான். நீ சர்க்காசம் நினைச்ச, நீ உண்மையான ரிவ்யூ சொல்லு. கம்முனேரியா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த படத்துல சும்மா நடக்க விட்டுருக்கானுங்க, அவ்வளவுதான். ஜாலியா இருக்கும். டைலாக், பில்டப், வாக்கிங், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு படம். இருந்ததுன்னா யாரா ஒருத்தனையாவது எக்ஸ்ட்ரா காட்டி இருப்பாளா? யாருமே ஒருத்தரை கூட காட்டல பேரு. படத்துல ஒண்ணும் குக் பண்ணல. இத வச்சு ஏமாத்தி உள்ள கூட்டு வரணும் இல்ல. எதுவும் தண்ணி அடிக்கிற மாதிரி அந்த தம் அடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது போலயே. ட்ரைலரை பார்த்தாலே டீசரை பார்த்தாலே தெரியுது. ஏதோ ஒரு 2 நிமிஷம் நல்லா இருந்திருக்கும். இவன் வாயில ஏதோ ஒண்ணு தூக்கி போடுறான் மறைச்சுக்கிட்டு. என்னன்னு தெரியல. ட்ரைலர்ல இன்னும் கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். பாப்போம். அந்த இன்னும் வேர்டிங் கொடுத்திருக்காங்க, இது வரைக்கும் நான் பண்ணாததெல்லாம் இந்த இதுல பண்ணுவேன்னுட்டு. இல்ல ஒருவேளை சர்ப்ரைஸ். அட்லீஸ்ட் வந்து ஓகே, நீ போதை மருந்து தான் எடுக்கிறேன்றது ஓப்பனா காட்டினா கூட பரவாயில்ல. நீ வில்ல அது மாதிரி எடுக்கிற, ஓகே, பிரச்சனை கிடையாது. அதே மறைச்சு வாய்க்குள்ள போடுற. இல்ல அந்த சீன் வைக்காம கூட இருந்திருக்கலாம். அந்த சீனே கட் பண்ணிருக்கலாம். அந்த சீனே எடுத்து விட்டுச்சு அது. அதுக்கப்புறம் வாயை போட்டு மெல்லுவான் பாரு, வடிவேல் மெல்ற மாதிரி. உங்களுக்கு வடிவேல் தோணுச்சா? எனக்கு கமல்ஹாசன் பண்ண தெரியுமா அந்த கிளைமேக்ஸ்ல, பபுல்கம் சூ பண்ண தெரியுமா விக்ரம்ல? அது கேட்டு எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. இந்த என்ன திரும்புறாங்க சொன்னாங்க. அதான் கிளைமேக்ஸ் கிறிஸ் ப்ரோ கிளைமேக்ஸ்ல பபுல்கம் போட்டுக்கின்னு அச்சீவ் பண்ணி போவான். கிளைமேக்ஸ்ல இன்ட்ரோலயே வருவேன், வலிச்சு நான் சாப்பிடுவேன். எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு அது. அப்படி நீ எக்ஸ்பெக்டேஷன் பண்ண மாதிரி இருக்கா இல்ல அப்படி கம்மியா இருக்கா? நான் எக்ஸ்பெக்டேஷன்லாம் எதுவுமே வைக்கலையா. நான் தமிழ் சினிமா மேல எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறத விட்டு ரொம்ப நாள் ஆச்சு, விஜய் படத்தை தவிர. எனக்கு கடைசியா பார்த்த 4 படமும் மயிறு மாதிரி தான் இருந்துச்சு. நான் டிராகனை சொல்லல, பெரிய ஹீரோஸ் படத்தெல்லாம் சொல்றேன். அதனால எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம தான் பாக்குறது. இப்ப வந்த இது பரவாயில்ல. ஒருத்தர் சொல்லியிருக்கான் கூலி போய்க்கிறாராம் வாயில. அதை நான் எப்பயும் சொல்லிட்டேன். அது வன்மம் மொத்தத்தையும் கேட்கறானுங்க எல்லாரும். அந்த பிஜிஎம் நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஜிவி பிரகாஷ் போட்டிருக்காங்கல்ல, அந்த பிஜிஎம் செமையா இருக்கு. ஓகே, நோபடி இவங்கலாம் வன்மத்துல பேசுறாங்க. உண்மையிலே நல்லா தான் இருக்கு. இருங்க நான் வன்மம் இல்லாம சொல்றேன். சுரேஷ் அங்கிள், இந்த பிஜிஎம் எங்க தெரியுமா கேட்டமா? நான் அவருக்கு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த எலி படத்துல ரெட்ரோ சாங் வரும் தெரியுமா? ஆனா எலி படம் இருக்கு பாருங்க, இவன் படம் 4 பிரிச்சாவன். ஓகேவா, பிரிச்சு அது வேற மாதிரி போட்டுருக்கான், அவ்வளவுதான். அதுதான் இந்த வடிவேல் படம் எலி இருக்கு தெரியுமா? அதுல ரெட்ரோ சாங் ஒண்ணு வரும் தெரியுமா? அந்த டயத்துல அந்த பிசிஎம் வரும்.
ரெட்ரோல அங்க பார்த்தமா ஞாபகம் இருக்கு. ரெட்ரோல ஒரே ஒரு சோக பாட்டு மட்டும் தான் வந்திருக்குது. வேற என்ன பாட்டு வந்திருக்கு? பிஜிஎம்லாம் வரவே இல்லையே. ரெட்ரோ இல்ல. எலின்னு ஒரு படம் இருக்கு தெரியுமா? வடிவேல் படம். ஒரு படம் இருக்கா? ஆமா, அந்த படத்துல இந்த பிஜிஎம் வரும். அடுத்து இதாவது பரவாயில்ல. அடுத்து அந்த கூலின்னு படமே ஒரு அந்த படம் காலகட்டம். வருது பாரு. நம்ம தலைவர் சீன்ல எல்லாம் பெருசா இருக்கவே மாட்டாரு. ஃபுல்லா சிஜிஐ தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த இதுதான் நினைக்கிறேன். ஏஇ இல்லைன்னா இந்த டிஏஜிங் பண்ணி விடுவாங்க. இல்ல இல்லை அவனாவது அதுக்கு எத்தனை தலைவருக்கு பதில் கேரக்டர் கேட்டப்ப போறீங்க. மாத்தி நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. டாக்டர் ப்ரோ கேக்குதா? அவருக்கெல்லாம் செம்மாடி எழுதும். ஆமா ஆமா. என்ன மாஸ்டர் ரெக்கார்டை பிரேக் பண்ணிடுமா? எவனோ ஒருத்தன் போட்டிருந்தான். ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ கேக்குது. கேக்குது. நோபடி இப்ப எல்லாருமே மொத்தமா டோட்டலா பாக்குறோம். ஆமா இல்ல ஆமா. நோபடி அவனுக்கு கோட் ரெக்கார்டு அவனுக்கு கோட் ரெக்கார்டு உடைக்கணும்ன்றானுங்க. நீ என்னடா ஒருத்தன் போட்டிருந்தான் மாஸ்டர் ரெக்கார்டை பிரேக் பண்ணிடும். இன்னைக்குதான் லாஸ்ட் ரிப் மாஸ்டர் அப்படின்னு டீசர் அப்படின்னு அது போட்டிருந்தான். டீசர் ரெக்கார்டியா? டீசர் யூடியூப் டீசர் 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 ரெக்கார்டு. தான் சொல்றேன். அவன் என்னத்த சொல்றான்? நீ என்ன சொல்ற? பாக்ஸ் ஆஃபீஸர் சொன்னேன்னா அதான் புரியாமலே பேசிட்டு இருக்க கடைசி வரைக்கும். கலா நிலவரம் அப்படி இருக்கு. என்ன பேசுறாங்க? இல்ல ட்ரெய்லரை பார்த்து மெய் மறந்துட்டேன். இல்ல நான் உண்மையாலுமே சொல்றேன். நான் போயிட்டு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் வந்து டிவில வந்து போட்டு ஒரு 2 டைம் பார்த்துட்டு போன்ல போட்டு ஒரு 2 டைம் பார்த்துட்டு வர்றேன். இல்ல நான் கேக்குறேன், உண்மையாலுமே சொல்றேன். நான் டிவில போன்ல பார்த்த இருங்க, நான் போன்ல பார்த்தப்ப எனக்கு தெரியல. டிவில பாக்குறப்ப இது வந்து உண்மையாலுமே வந்து ஒரு ஒரு ஏதோ எனக்கு ஏதோ அனிமேஷன் நல்ல மெனக்கட்ட எடுத்துக்காங்க பாத்தியா? ஏதோ ஒரு அனிமேஷன் வீடியோ பாக்குற மாதிரி இருக்குங்க எனக்கு. ஒரு நிமிஷம் டார்காரியா. அதாவது பிரச்சனை டிவிலயே போன்லயே இல்ல, உன் மனசுல இருக்கு. உன் மனசுலடா மனசுல இருக்கு. கழட்டி வச்சுட்டு பாரு. நோபடி வாய திறந்து பேசுங்க. சரி, நான் ஒரு டவுட் கேக்குறேன். நோபடி தான் குரூப்ல போட்டுருக்காரு. அவங்க அவங்களுக்கு இஷ்டம். பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு விட்டுருங்க, அவ்வளவுதான். பிடிக்கிறவங்கள போட்டு கடிக்காதீங்க. அவன் டார்ச்சர் பண்ணலையே. உனக்கு பிடிக்கலன்னா ஃப்ரீயா விடியா. நீ என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்க? 2-3 வாட்டி போயிட்டு வியூஸ் தான் ஏத்தி விட்டு வந்திருக்க. அப்படி பார்த்தா கூட நீதான். நானாவது ஒரு வாட்டி தான் பார்த்தேன். அதுக்கு காரணம் இவங்கதான். சரியா, நான் ஒரு டைம் பார்த்துட்டு வந்து நல்லா இல்லைன்னு சொன்னதுக்கு எல்லாரும் சேர்ந்து கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாத்தி பேசக்கூடாது, மாத்தி பேசக்கூடாது. நீதான் எங்களை கடிச்ச, உங்களுக்கே இப்படி பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் சொன்ன எங்களை தான் நீ கடிச்சிட்டு இருந்த. எனக்கு ஒரு டவுட். ஐபேக் எல்லாம் ஏதோ பண்ணிருக்கானுங்க போலல. ஐபேக் கண்ணுக்கு எல்லாம் வந்து நல்லா ஏதோ இது பண்ணிருக்கானுங்களே. பார்த்தேன் 2-3 சீன் ஸ்டாப் பண்ணி பாஸ் பண்ணி பார்த்தேன். எப்படி ஐபேக் என்ன பண்ணானுங்கன்னு தெரியல. ஸ்டிக்கர் ஏதோ ஒட்டிருக்கானுங்களா? ப்ரோ நிறைய வந்து சிஜி பண்ணிருக்காங்க ப்ரோ. ஆனா அது எல்லாமே லோ பட்ஜெட் சிஜி மாதிரி இருக்கு. எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு இதுதான் ஞாபகம் வந்துச்சு. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. என்ன திடீர்னு காலேஜ் வாய்ஸ் கேக்குது? ஏங்க இட்ஸ் மீ காலேஜ். ஆமா, சுத்து போட்டாங்க இன்னைக்கு. என்ன இப்ப நீங்க என்ன முடிவு பண்றீங்க? அந்த செருப்பு இல்ல அந்த செருப்பு இந்த செருப்பு ஒன்னாடாங்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு. மாம்சு இப்ப விடாமுயற்சியா எதுவா? அது விடாமுயற்சிக்கு இது பரவாயில்லடா. அதுல மூஞ்சி புண்டையாடா. அது இதெல்லாம் பேசணும். டார்கன் சண்டைக்கு வரான். லுக்கு பேசுறீங்க. நான் சொல்றது படம். அது படத்தை பாக்குறப்போ வந்து ஒரு டீசர்ல எப்படி படத்தை கண்டுபிடிப்ப? அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு படம் பார்க்கணும்னு உனக்கு இருக்கா இல்லையா? இல்ல எனக்கு படம் பார்க்கணும்னு தோணுது. ஓகே இரு தர்காரியா, உனக்கு தோணுது அந்த இந்த டீசரை பார்த்து உன்னை வந்து தியேட்டர் போக வைக்குமா? சத்தியமா இல்லங்க. எனக்கும் அந்த இதுலதான் இருந்துச்சு. எனக்கு அந்த இதை பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு தாண்டி எனக்கு இதை போய் தேட்டரை பார்க்கணுமாங்கிற ஒரு இங்க பாரு ஜேஎஸ் போட்டிருக்காரு பாரு டார்காரியா. நிறைய விஜய் ஃபேன்ஸே போடுறாங்க, ட்விட்டே போடுறாங்க. நீ என்ன இன்னும் அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இது தப்பு. அந்த இதுக்கெல்லாம் போகிறேன். நான் அந்த இதுக்கெல்லாம் போறேன். நல்லா இருக்கு நல்லா அதை இந்த டீசரால படம் பார்க்க போகணும்னு கேட்டேன். அது கிறிஸ்து ஓகேங்கிறான், இவன் தர்காரியா இல்லைங்கிறான். எனக்கு அந்த மாதிரி தான். இதை பார்த்துட்டு
சரி அந்த எது இந்த நல்லா இருக்குல்ல இருந்துச்சு? அந்த பில்லா மாதிரி நடந்து வரான்ல பில்லா அந்த இது மாதிரி ஒரு சீன் யோ, அவன் படிக்க கடைசி அது 10 நல்லா வருஷமா நடந்தாயா வரான். இதுல இல்லையா அவனுக்கு தனியா நடந்து வந்தான். ஏங்க அவன் நடக்கதாங்க செய்வான், நடக்கிறது வரான், ஓகே அவ்வளவுதான். அப்படி பார்க்கணும். பின் அஜித் என்ன பண்ண முடியும்? டான்ஸ் ஆட முடியுமா இல்ல ஆக்டிங் நடிக்க தான் முடியுமா? அது உனக்கு வந்து இரு ஏன் அந்த அந்த விடாமுயற்சி அந்த அந்த பாட்டு பாக்குற நீ. இப்ப வேணாம் ப்ரோ. நம்ம சரக்கு அடிச்சிட்டு நாம என்ஜாய் பண்ணுவோம். செலிப்ரேஷன் நம்ம அந்த டைம் இப்ப வேணாம். நைட் 9:30 இப்பயே பாத்துக்கோ. 9:30 அதான் ஒட்டுமொத்தமா எல்லா வன்மையும் இப்பயே கக்கிட்டீங்கன்னா அப்புறம் நைட் என்னத்தை வச்சிருக்க போறீங்க? இல்ல 4 மணி வரைக்கும் பேச முடியாது. அதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி தண்ணி கேனா ஓடிடுவான், இருக்க மாட்டான். சொன்ன கேளு, இவனை நம்பாத. நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் போவோம். வாங்க. அதான் தலைவன் தலைக்கு நான் தான் பண்ணுவேன். சரி சரி சித்திரமாம் சார், நீங்க டார்கரன் போட்டி சரி காமாத்த வம்சா அண்ணாத்தையா சரத்து மைக் விட்டுருங்கயா, நான் வரலையா, நான் தலைவலியில இருக்கேன். அண்ணாத்தான் கண்டிப்பா சரத்து மைக் நீ அண்ணாத்த பார்த்த வரைக்கும் தண்ணி கேணி இரு அப்புறம் முந்து நீ அண்ணாத்த பார்த்த வரைக்கும் அதுல வந்து நீங்க வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்டா தானே பாத்திருப்பீங்க. ஆனா அதுல ஒரு அண்ணன் தம்பி பாசம் இருக்கு தெரியுமா? அதை பாத்திருக்கீங்களா அந்த படத்துல? அண்ணன் தம்பி பாசம் என் தம்பியோட பகை. இதுதான் நீங்க படத்தை உள்ள பாக்கணும், வன்மத்தோட பாக்கணும். இருக்கு எது இருக்குன்னா அண்ணாத்தோட ஒரிஜினல் ஸ்டோரி அந்த அண்ணன் தம்பி கதை தான். நடுவுலதான் காலையில வந்துட்டு போவாரு. உங்களை விட கொடூரமான ஒரு அண்ணாத்த ஃபேன் இங்க இதுக்கு இருக்கான் ப்ரோ. ஆமா செந்தில் என் தம்பி நான் அடிமான்ல, நல்ல தம்பி தான், நல்ல அண்ணனுக்கு ஏத்த தம்பி. ரெண்டு இதான் பரவாயில்ல. தண்ணிக்கணே நீ கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்தா அந்த இதெல்லாம் பார்த்தா நீங்க அண்ணன் தங்கிட்டே எது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒருத்தனுக்காக. கேம் ஆஃப் த்ரோன் என்னத்த சொல்றீங்கன்னு தான் புரியல. நான் தான் பார்த்தேன். அதுதான் அது ஒரிஜினல் வெர்ஷன்யா. குட் பேட் அக்லியோட ஒரிஜினல் வெர்ஷன் அப்புறம். ஓ, குட் பேட் அக்லி கேம் ஆஃப் த்ரோனை கம்பேர் பண்றீங்களா? ஆமா ஆமா ஆமா. குடுக்குற 150 ரூபா டிக்கெட்டுக்கு என்ன சோலை ப்ரோ ஒரு நாள் போதைய போட்டு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பாருன்னு சொன்னீங்க. சித்தன் மாம்சம் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பக்கமே போக கூடாது. சொல்லக்கூடாதுன்னு தோணுது. ரொம்ப கஷ்டம். நான் அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எல்லாம் பாக்கலையா. நான் ஆனா வந்தோடனே சொல்லிட்டேன் இது KGF சலார் மாதிரி ஒரு இது அந்த மாதிரி ஒரு சேனல் சொல்லிட்டேன். இது ஏகே ஒரு ரெட் டிராகன். அது ப்ரோ நீங்க வந்து இந்த இது ராஜேஷ் ப்ரோ நீங்க வந்து இதோட கொஞ்சம் இன்டர்நேஷனல் படத்து கூட எல்லாம் கம்பேர் பண்ண கூடாது. ஃபேன்மேட் எப்படி இருந்தது गाइस? ஃபேன்மேட் எப்படி இருந்துச்சு गाइस? ஃபேன்மேட் மேஷப் மச்சான் அனிமேஷன் மூவி சூப்பரா இருந்துச்சுடா. ஃபேன்மேட் எனக்கு ஃபேன் பாய் சம்பவமா இல்ல, ஃபேன் பாய் இது மாதிரி தான் இருந்துச்சு. வருவீங்களாடா என்ன சார்? என்ன உண்மையை சொல்லு. ஏய் நான் பேசுறேன், நீ பேசுறா சார். நல்லா இருந்துச்சுடா. வளர்ற பிள்ளையா? யோ அவனுக்கு வளர்ற இல்ல அதாவது அஜித் ஃபேன்ஸுக்கு பாத்தீங்கன்னா 3 கெட்டப், ஒரு கெட்டப் சும்மா இப்ப வேணாம் சொல்லு. யார பேச ஒடியா தூங்க போயிடும். ஒரு நிமிஷம் இல்ல இது டிஸ்டர்ப் பண்ண இது பண்ணிக்க. தண்ணிக்கான தூக்கி வெளியே போடுங்க. தண்ணி கேன் போட வரமா போட்டுட்டு போணுமான்னு இருக்கணும். சும்மா உட்காந்துக்கிட்டு நைட் இல்ல. என்னன்னா அஜித் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் 3 கெட்டப், ஒரு கெட்டப்புக்கு 50 ரூபா. யோ ஏரியா தண்ணி போட்டா அது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்டா இருக்கும். இப்ப வர மாதிரி ட்ரீட்மெண்டா இருக்கும். அதாவது எப்படின்னா படத்துக்கு ஏத்த மாதிரி இல்ல தண்ணிக்கு என்ன தெரியுமா, ஒரு கெட்டப்புக்கு 50 ரூபா, 3 கெட்டப் 150 ரூபா முடிஞ்சு போச்சு. அஜித் ஃபேன்ஸ் டிஎம் பண்ணி விட்டுருக்காங்க பாரு. நாலாவது கெட்டப் அமைச்சு வச்சிருக்கியா? ஆனா டார்கெட் மாதிரி வன்ம கூட நான் பார்த்ததே இல்லடா. சூத்துல வன்மத்தை வச்சுக்கிட்டு இருக்கா. ஏன் இப்படி கொஞ்சம் அந்த குண்டா இருக்கும் போது இப்ப டார்கெட் பொழக்கணுமா? அதான் பொழந்து ஏன்டா இது பண்றீங்க? அமைதியா இருங்கடா. டேய் அந்த ரெக்கார்ட் பண்ற ஏய் டார்கெட் நான் சீரியஸா சொல்றேன், இது நல்லா இருக்கு. இதுல என்ன தோரா தெரிஞ்சுச்சு தெரியல. என்னதுமா நீயே வச்சுடு. எங்க இது மாதிரி பண்ணாதீங்க. சோலை நீங்க பாத்தீங்களா? டீச்சர் பார்த்தேன். எப்போ பாத்தீங்க? இவ்வளவு நேரம் ஸ்பேஸ்ல தானே இருந்தீங்க.
இல்ல இப்பதான் நான் போய் சொல்லுவாங்க. பாத்தா கசி வந்து தூக்கி விட்டான் சோலை ப்ரோவை. போய் பார்த்தேன். இல்ல அதுல எனக்கு நம்பிக்கை. அதுல ஒரு டயலாக் சொல்லுங்க, டீசர்ல ஒரு டயலாக் சொல்லுங்க. இது வந்துட்டு ஆல்ரெடி சொல்லிட்டான். மூச்சு காட்டு பத்தாலே முடிச்சு விட்டுருவான். என்னது மூச்சு காட்டு பத்தாலே முடிச்சு விட்டுருவான். அதானே நான் சொல்லட்டா அது ரொம்ப உலக நம்மள பேடா பாக்கும். ஏன் தலை மாதிரி பேசுறாரா சோலை ப்ரோ? ஆமாதான் போல இருக்கு. சின்ன வயசுல இருந்து இன்ஸ்பிரேஷனுங்க தலைதான். இல்ல சோலை ப்ரோ குப்பரை கவுத்தி பார்த்தாதான் தெரியும் பெண்ணுக்கு ஓடு இருக்கா வாடு இருக்கா. இல்ல நோபடி சுத்த பத்தமா இருப்போம்யா சின்ன வயசுல இருந்து. நீங்க இல்ல டார்கெட் விட எஸ்கே ஃபேனை விட நீங்க மோசம். நோபடி நேரம் அசத்து இருந்தா அவர் ஒரு ஆட்டம் ஆடி இருப்பாரு. பிஸியா இருக்கான் வரமாட்டான். அஜித் வயசுல எல்லாரும் இல்ல தலைவன் விண்வெளிய பத்திதான் பேசுறேன். மேல பாரியா புஷ்பராஜனா மட்டும் கொண்டாடுறீங்க. அதே இதை வந்து நம்மால் தமிழ்ல ஒருத்தர் நடிச்சா ஏன் அப்படி பண்றீங்க? நீங்க ஏன் வந்து இந்த கேங்ஸ்டர் படத்தை வந்து காட்ஃபாதர் அதுக்கப்புறம் வந்து இந்த கில்லர்ஸ் நீங்க போய் கம்பேர் பண்ண கூடாது? காட்ஃபாதர் அதெல்லாம் டூ மச். ஒரு ஜாலியா அந்த மார்க்கெட் பண்ணணும் ஃபாதர் கூட தான் நீங்க கம்பேர் பண்ணணும். அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. வேற மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு காட்ஃபாதரோட எல்லாம் வேணா அவர் நடிச்ச காட்ஃபாதரே இதை விட பயங்கரமா இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா காட்ஃபாதர் வேற நடிச்சிட்டாரு. ஆமா வரலாறு இல்ல அதுல ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. இல்ல அதுல ஒண்ணு தப்பு பண்ணிட்டாங்க. கூலிப்பு போடுறதெல்லாம் காட்டினானுங்க. அந்த கெட்ட வார்த்தையும் ஒரேடியா விட்டுருக்கலாம். கூலிப்பே காட்டு என்ன கெட்ட வார்த்தை? கூலிப்பு எங்க காட்டினாங்க மறைச்சு வச்சு அப்படியே வாய்க்குள்ள தள்ளுறாரு. என்ன மாதிரி சீனு? நோபடி அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நோபடி யாரு நான் ஸ்கூல்ல இந்த உளுந்தோட இதெல்லாம் வாங்கிட்டு போனேன். டீச்சர் பாக்கும்போது அப்படியே கை வச்சு வாயில மறக்காம மறைச்சு மக்கிறேன். பிச்சு சாப்பிடுவோம்யா. வடை பிச்சு சாப்பிடுவோயா. வரும்போது அப்படியே வாய்க்குள்ள வச்சுட்டு மறைச்சிட்டு கமுக்கமா கையில. கிளாஸ் ரூம்ல கூலிப்பே அப்படிதான் அப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அது மாதிரிதான் இருந்துச்சு எனக்கே பாக்க. சைலண்டா நீ ஏதோ 90 கிட்ஸ் மாதிரி 2K கிட்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. கூலிப்புன்னா 2K கிட்ஸ்க்கு மட்டும் தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்களா? என்ன அது அநியாயமா இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் சோலை ப்ரோ நம்ம இருக்கிறப்ப நம்ம ஸ்கூல் படிக்கிறோம். 90s காலேஜ் படிச்சேன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நானு. அஜித் போட்டது வந்து கூலிப்பா என்ன ப்ரோ நீங்க சொன்னா கரெக்டா இருக்கு. இல்ல அது கூலிப்பில போட்டு மெல்றார்ல. கூலிப்பு இவனுங்க எல்லாம் முன்னாடி தானே வைக்கறானுங்க 2K பசங்க எல்லாம். வாய் இந்த உதடு அது வெத்தல மாதிரி மெல்லலாம் ப்ரோ. அது பிரச்சனை தண்ணி கேனே. அது கூலிப்பு கிடையாது. கணேஷ் பையல கணேஷ் போய் அவளை கணேஷ் வச்ச ஆள் மட்டையாயிராங்க. அப்ப கலைமானா இல்ல கிறிஸ்துபர் கலைமானா இல்ல தனிங்கண்ணா அதெல்லாம் எங்க இந்த மாதிரி காஸ்டியூம்லாம் வந்து இந்த மலேசியன் கேங்ஸ்டர் அப்புறம் இந்த வெளிநாட்டுல இருக்க கேங்ஸ்டர்ஸ் போடுவாங்களா அந்த மாதிரி காஸ்டியூம் தானே இது. நோபடி வெயிட் பண்ணுங்க. எந்த ஹாலிவுட் படத்துல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் இருக்காங்க காமிங்க பாப்போம். வானவில் ட்ரெஸ் வானவில் ட்ரெஸ் எல்லாம் போகல தனிக்க. நான் இப்ப சுரேஷ் அங்கிள் எழுதி கொடுக்கலாம் பார்த்தா வானவில் பாருங்க. இருங்க ஆதிபாகத்துல ஜெயமரவி வேணா இந்த மாதிரி வந்து இருப்பாப்பீங்க. தியேட்டர்ஸ் உங்களை கூட வந்துட்டு டீகோட் பண்ண வச்சிட்டான் பாத்தியா? அதுதான் ஹிட். குட்பேடாக்ல பார்த்தா இந்த ட்ரெஸ் குட்பேடாக்ல பார்த்தா புஷ்பாலை காப்பி அடிச்சாங்க. அதாவது நல்லா மிகுந்த மரியாதை வச்சிருந்தேன். திடீர்னு KGF புஷ்பா கூட கம்பேர் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் வருத்தமா. அவரு டிக்கெட் கன்ஃபார்ம் டிக்கெட்டுக்கு அவர் புக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சரி நான் உனக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். KGF சாலார் கூட கம்பேர் பண்ணன்னு பேசுறியே. எனக்கு 2 படமும் பிடிக்காது தெரியுமா உனக்கு? இது தெரியாது.
ஏங்க பிடிக்காட்டே வந்து அது கூட கம்பேர் பண்றதே எனக்கு வந்து கொஞ்சம் சரி விடுங்க. ஆனா இருந்தாலும் 200 டிக்கெட்டுக்கா இது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. அதான் அதான் இருந்தாலும் பரவாயில்ல. பட் ஆனா சொல்றேன், நீங்க அதுக்காக நீங்க வந்து கேஜிஎஃப் சலாருக்கு குப்பை. ஆனா இந்த தயவு செஞ்சு சொல்றேன், இந்த சோலை பிரவீனை மட்டும் நம்பிடாதீங்க. 9-10 மணி வரைக்கும் நல்லா பேசிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வன்மமே வெளியே வரும். ஒரு 2 மணிக்கு தான் பியூர் வன்மம் வெளியே வரும். இருடா 10 மணி வரைக்கும் நல்லா பேசிட்டு இருப்பாரு. சரியா, திடீர்னு 10:30 மணி ஆகட்டும், திடீர்னு வந்து சரிடா தனிகா, அந்த மியூட்ல போட்ட அந்த வேர்டு என்னன்னு டீகோட் பண்ணீங்க. அதை டீகோட் பண்ணி என்ன வேர்டு அது எனக்கும் தெரியல. உம்மாலன்னு சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு. உம்மாலையில வராது ப்ரோ. அது அவ்வளவு நேரமா சொல்லுவாரு. அவ்வளவுதான் சொல்லுவாரு. இப்படி ஒரு படத்தை பாரு, நல்லா இருக்கு. என்னடா சம்மர் சால்ட் எல்லாம் சுத்தரா எனக்கு ஒன்றும் புரியலடா. வைபா இருக்குண்ணா, செமையா இருக்குண்ணா. ஐமேக்ல இல்ல எனக்கு அந்த சம்மர் சால்ட் அடிச்ச உடனே எனக்கு ஒரே ஞாபகம் தான் வந்துச்சு. அது என்ன படம் தெரியுமா? ஜனாவா ஜி ஆழ்வாரா? ஒரு படத்துல இதே மாதிரி பண்ணுவாரியா? கன்னு எடுத்து மேல ஏறுவாரு. என்ன படம் அது? ஃபேன் டைம் மொமெண்ட்னா ஜனாதான் நினைக்கிறேன். நீ தமிழம் பண்ற மாதிரி நீ ஒரு ஆர்காசம் பண்ணிக்கிட்டு இருக்க. அது மட்டும் தெரியுதுடா உம்மால. இதுக்கு நீ தமிழனே கூப்பிட்டு வச்சு அது பேர் ஆர்காசம், சர்க்காசம். இது ஆர்காசம். நீ சர்க்காசம் தெரியும், இது ஆர்காசம். சர்க்காசத்தினால அடையக்கூடிய ஆர்காசம். முடிங்கயா, சண்டை போடாதீங்க. சிம்பத்தினா என்ன, எம்பத்தினா என்ன? அழகா பாப்போம். பல கெட்டப்ல அப்படி என்ன வைப் பண்ணோம் இன்னைக்கு. தலைக்கு நாம தான் பண்றோம் இன்னைக்கு. வைப் தான், குட் பேட் அக்லி தான். உமால பாட்டு வந்துருந்தா இன்னும் வைப் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம். இன்னைக்கு எத்தனை பேரு இல்ல, இன்னைக்கு எத்தனை பேர் பதம் பார்க்கணும், போடணும். ஒரு மாசம் கண்டென்ட் கிடைச்சிருச்சு. ஆமாயா, இந்த தருண் போடுவானே ஏகே ஃபேன்ல, உங்க குஞ்ச கொடுங்க ஒரு உம்மா கொடுத்துக்கிறேன்னு. ஆனா நம்ம மனோஜ் தான் வித்தியாசம். தலையே பதம் பார்க்கணும்னு நீங்களாம் சிரிக்கிற பார்த்தா அப்ப உங்களுக்கு இல்ல, நீங்களாம் சிரிக்க பார்த்தா அப்ப உண்மையிலே உங்களுக்கு பிடிக்கலையா? ப்ரோ எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்குப்பா, எனக்கு பிடிச்சிருக்கு. அப்ப கிண்டல் பண்றீங்க, என்ஜாய் பண்ணுங்கடா. கிண்டல் பண்றவன் என்ஜாய் பண்றோம், கிண்டல் பண்றவன் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வைப் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது புரியல. இந்த லெரின் மட்டும் தான் இங்க வன்மத்துல சர்க்காசமா இருக்கான், மத்த எல்லாருக்கும் தெரியுமா? நிஜமாவே நான் நல்லா இருக்குன்னு நினைச்சேன் இந்த படம். எனக்கு நல்லா தான் இருக்கு. நீ வன்ம புண்டையில இருக்கு. எனக்கு நல்லா இல்ல அப்பனா எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்களாம் இதுதான் இவ்வளவுதான் எதிர்பார்த்திருக்கீங்க போல. ஆமா, இதுதான் எதிர்பார்க்கிறோம். நீ எப்படி எதிர்பார்க்கிற? இல்ல நான் இதுதான் ப்ரோ எதிர்பார்த்தேன். இதுக்கு மேல ஒரு இன்ச் கூட எதிர்பார்க்கல. இவ்வளவு நேரம் ஒண்ணு சொன்ன பாத்தியா இல்ல, எனக்கு வன்மன்ட்டு. டேய் சுண்ணாம்பு ஃபேக்டரியே உங்ககிட்ட தான் இருக்கு. இல்ல அப்படி இல்ல, அதுக்காக நான் அஜித் டாம் க்ரூஸ் மாதிரி பைக்கோட ஸ்டண்ட் பண்ணுங்க நம்ம இண்டஸ்ட்ரியோட பட்ஜெட்டுக்கு நல்லபடியா பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான் பேச முடியும். சரியா, இந்த படத்துலயும் உட்கார்ந்துகிட்டு அப்படி இல்ல இப்படி வர சொல்றேன். ஆமா, நான் இல்ல இருக்கான்னு நினைச்சேன். அது இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இந்த படம் இருக்கு பாரு, கல்கிக்காரோட அது சூப்பரா இருக்கியா? இவர் நடிச்ச அதுக்கு இவர் நடிச்ச வில்லா 2 நல்லா இருக்குங்க. கேங்ஸ்டர் படம். நான் ஒன்னு மட்டும் சொல்லவா? டேய் நான் நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். அது வேற கேங்ஸ்டர், இது வேற கேங்ஸ்டரியா? இது பண்ணான கேங்ஸ்டரியா? வேதாளத்துல வர கேங்ஸ்டர் கணேஷ் அவரா? இல்ல கிறிஷ், இந்த படம் வந்து ரெண்டுல ஒண்ணு நடக்கும். ஒண்ணு பிளாக் பஸ்டர் ஆகி செமையா வைப் பண்ணுவாங்க, இல்லாட்டி பயங்கர ட்ரோல் கண்டலாம். இந்த ரெண்டுல ஒண்ணு நடக்கும். ட்ரோல் கண்டென்ட் வேதாள மாதிரி மாத்துவானுங்க. இந்த ரெண்டுல ஏதாவது இட்லி நான் சொல்லட்டுமா? அதுதான் பண்ணிருக்கான். இட்லி கடைக்கு அட்வான்டேஜ். நல்லா வியாபாரம் பார்ப்பான் இட்லி கடை.
இட்லி கடை தள்ளிப்போதாம்பா. அப்படியா? இட்லி கடை வராதியா? ஐயோ விஜயகுமார் வந்துட்டாங்க. ஐயோ என்ன அதிசயமா இல்ல இருக்கு. இல்ல கிறிஸ் இல்ல எனக்கு ஒரு டவுட். என்னமோ இல்ல என்னமோ என்னமோ ஃபன்னான வந்து கேரக்டர் அப்படின்னு. என்ன ஃபன்னான கேரக்டர்? ஒரு நிமிஷம் ஏன்னா அவன் கோழி குஞ்சு அவன் கோழி குஞ்சுக்கு வந்து கலர் அடிச்ச மாதிரி இருக்கிறான். அதுல பாக்கிறதுக்கு அதனால காமெடி இருக்குது. என்ன ஒண்ணு நல்லா இருங்க, அவன் என்கிட்ட தான் கேட்டான். நீ அமைதியா மூடிட்டு உட்காரு போஸ்ட் வேலையை மட்டும் பாக்கணும் நீ. அவன் கேட்டான், ஏய் விஜயகுமார் என்ன புண்டைக்கு நான் போன் அடிச்சா எடுக்கல, உனக்கு எனக்கு உனக்கு நான் பதில் சொல்லணும். இது நாம அப்புறம் பேசிக்கலாம். நீ ஃபர்ஸ்ட் இந்த டீசர் பத்தி என்ன பேசலாம், நீ அதுக்கு பதில் சொல்லு. என்ன புண்டைக்கு எனக்கு போன் எடுக்கல இன்னைக்கு? சித்தன் மாம்சனை கேவலமா பாக்குறாரு. ஏன்டா உனக்கு இவ்வளவுதான் மரியாதை புண்டா வச்சிருக்கேன் நானு. சரி ஓகே, அது கரெக்ட். நம்ம பர்சனல் மேட்டர் நம்ம அப்புறம் பேசிக்குவோம். நீ இங்க வா, பாயிண்ட் அதெல்லாம் கிடையாது, அதுக்கு பதில் சொல்லு. போங்கயா. இல்ல என் மச்சா சிவாவுக்கு ஸ்பீக்கர் கொடுங்க. சிவா எங்க இருக்காரு? யோ கீழே இருக்கிறான் பாரியா, சிவா ஜெயார்னு. யாருக்கோ வீட்டை கிளி விழுது, யாருன்னு தான் தெரியல. யோ அது இல்ல என்னோட பேக்ரவுண்ட் தான். யோ டீசர் பக்கம் வாங்க, என் பக்கம் வண்டி திருப்பறீங்க இருங்கியா. விஜயகுமார் உண்டா? இரு தனிங்கண்ணே, நான் பேசுவேன். சரியா? சிவாஜாயர் வருவாங்க, அப்புறம் நான் ஏதோ ஃபேமிலி ஆபீஸ் பண்ண மாதிரி ட்வீட்டா போடுவான். இல்ல அதெல்லாம் மச்சான் போட மாட்டான். நீ அவனுக்கு ஸ்பீக்கர் கொடு, எதுவுமே பேச மாட்டான். கிழிச்சா இல்ல விஜயகுமார் ஆபீஸே பண்ணதில்ல, ஃபேமிலி ஆபீஸ் பண்ணேன்மா. யோ அந்த இல்ல அந்த டீசரை பத்தி நான் பேச வரலான்னு வந்தேன். ஆனா நீ டாபிக் மாத்திட்ட பத்தியா, என்னை மட்டும் நீ அவனை அடிக்கடி கூட போடுற. ஆமாயா உனக்கு இப்ப நீ டார்கெட் என்ன சொன்னா, பில்லா 2 இது சொன்னா. அப்ப பில்லா 2ல வந்து சீரியஸான கேங்ஸ்டர், இதுல வந்து கொஞ்சம் பண்ணான கேங்ஸ்டர். இதுல என்ன தப்பு இருக்கு? யோ தண்ணிக்கான உனக்கு நல்லா பாக்க தெரியல. நீ வந்து என்ன பாரு, முழுசா படம் பார்த்துட்டு வந்து நீ ஒரு நாளைக்கு அழுவு போற. அன்னைக்கு தெரியும் உனக்கு. எதுக்குயா? ஐயோ ஜாலியா இருக்கும்யா இந்த படத்தை போய் எதுக்கியா ஃபீல் பண்ண? புஷ்பா படமே பாத்துட்டு வந்து எல்லாம் உசுரோட இருக்கானுங்க. இல்ல அந்த பின்னாடி பேக்ரவுண்ட் செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு இந்த இது மாதிரி தான் இருக்குது. எப்படின்னா மார்க் ஆண்டனி பார்த்த மாதிரி தான் இருக்குது. மார்க்காண்டனி நல்லா தானே இருக்கு. நல்லா இருந்துச்சு. இங்க பாரு மார்க் ஆண்டனி எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அது எஜ்ஜே சூர்யாக்காக அந்த படத்துக்கு ஏன் திரும்ப வந்து போனோம். இரு அந்த சிலுக்குன்னு ஒரு கேரக்டர் உள்ள கொண்டு தான் பத்தியா, அதுதான் நம்ம அதுல எஜ்ஜே சூர்யா உசுர கொடுத்து நடிச்சிருக்கான். அதெல்லாம் தெரியும். ஒரு மனுஷரும் உண்மையை சொல்ல விடப்படுகிறாயா போகையா, நான் வீட்லயே இருக்கிறேன். இல்ல வந்தோடனே கலர் கோழி குஞ்சுங்கிற ஒரு வெள்ளை பண்ணி தான் இருந்துச்சு. வெள்ளை பண்ணி போய் கலர் கோழி குஞ்சுங்கிற கலர் கலரா பெயிண்ட் அடிச்சுதான் இல்லையா, அது அடிச்சிருக்காங்க. கலர் கோழி குஞ்சு தான். இருங்க, கலர் கக்காதீங்கடா, கோழி குஞ்சு தான். தனியான இதெல்லாம் வன்மம்லாம் இங்க பாரு, தனியான இதெல்லாம் வன்மம்லாம் கக்கவே கிடையாது. நான் விஜயகுமார் ப்ரோ கடைசியா வந்து இந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் நான் வந்து எங்க பார்த்தேன்னா, ஆதிபவன் படத்துல வந்து ஜெயம் ரவி வந்து இப்படிதான் வந்து இருப்பாரு. டே ஐ மீன் கலர் கலராடா. இல்ல தனிக்கான இல்ல இதுவே வந்து இந்த டீச்சருக்கே வந்து இவ்வளவு பயிர விடுறிய. அப்ப நீ வந்து மிரட்டல்லாம் நீ பாத்தீங்கன்னா நீ அந்த டைம்ல மிரண்டிருப்பியே. விடாமுயற்சி இந்த படத்தை கம்பேர் பண்ணிட்டு இருப்பான். நீ எதுக்கு தளபதி படத்தை உள்ள கொண்டாட? இல்ல எங்க அண்ணன் படத்தோட டீச்சர் நீ பாத்தியா, அதான் வந்து ஒரு ஃபேன் பை சம்பவம். நீயே பார்க்க மாட்ட புண்டா, நீயே பார்க்க மாட்ட தளபதி படத்தை. எத்தனை வாட்டி பார்த்து தெரியுமா நீ? உனக்குலாம் உனக்கு கணக்கே சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் இது. தனிங்க அந்த ஆள்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ பேசாத. வந்தாலும் எனக்கு குழப்பாயா. ஓ விஜயகுமார், நீயே தளபதி டீச்சர் பார்க்க மாட்டேன். யார் நானா பேசிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க? இல்ல ஃபர்ஸ்ட் மாட்டோம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு கூட நான் எப்ப இல்ல தனிக்கான அங்க பாரு. அந்த டைம்ல இந்த இது மெர்சல் டீச்சர் வந்து வரக்கல, அது ரெக்கார்டுங்கிறத வந்து நிறைய வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா அந்த டைம்லயே என்ன தெரியும் பண்ணேன், விடிய உட்காந்துட்டு வியூஸ் ஏன்னு அப்படியே விடிய உட்காந்துட்டு அந்த டீசர் பார்த்தோம். நானு
புரியுதா? அவ்வளவு வெறி கொண்ட அவ்வளவு வெறி ஏத்திருக்க. முட்டாக்குதி மொத்தம் நீ எவ்வளவு நேரம் பார்த்தாலும் 5 தடவை தான் வியூஸ் ஏறும். 1 மில்லியன் வியூஸ் ஏத்துறது எனக்கு எப்ப தெரியுமா தெரியும் மான்சு, எனக்கு எப்ப தெரியுமா தெரியும் சொல்றவளுக்கு எனக்கு எப்ப தெரியுமா தெரியும். நான் ரொம்ப நாள் இந்த இது சர்க்கார் டீச்சர்லாம் வந்து விடிய உட்காந்து பாத்துட்டு இருக்கல மாட்டு போய் வந்தான். யோ நீ எத்தனை வாட்டி பாத்திராலும் அது ஒரு வாட்டி தான் அங்க வந்து கணக்கே புது போவோம். அப்படி மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 2 வாட்டி புது போவோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாத்தீங்கன்னா வந்து வீஸ் போவோம் அப்படின்னு சொல்லி அப்புறமேட்டு தான் அவன் எனக்கே புரிய வச்சான். நான் 24 வரும்போது உட்காந்து நான் யூடியூப்ல போட்டு சார்ஜ் போட்டு 1 மில்லியன் நீ தான் அடிச்சு நினைச்சியா தனியா உட்காந்து? சத்தியமெல்லாம் அந்த படத்துக்கு அது அப்பனா நம்ம ரெக்கார்டு தனி ரெக்கார்டு அது மெர்சலுக்குலாம். அப்படிங்கும் போதெல்லாம் என்னோட பங்கு இதுல நிறைய இருக்குதுன்னு நினைச்சு நான் பெருமைப்பட்டேன் அந்த டைம்ல. கிறிஸ்துபுரம் இது அதே இன்னும் உடைக்கல இல்ல? காலத்துக்கிட்ட சுத்தி இருந்திருக்காரு. அந்த ரெக்கார்டு இன்னும் உடைக்கல இல்ல? இல்ல அப்படியெல்லாம் ஒரு வெறித்தனமான இது இல்ல. அந்த டீசர் அந்த மாதிரி இருக்கியா உண்மையாலுமே. நீ மெர்சல் டீசர் போய் பாரு. இப்ப கூட பாரு கரண் கூட போட்டுக்கிறான் பாரு. அது டீசர் அப்படி வேற மாதிரி இருக்கும் அப்படி பாக்குறதுக்கு. கரண் போட்டனாலதான் இந்த ஞாபகம் வருது உனக்கு. இல்ல அந்த டீசர்ல விடிய 24 நேரம் உட்காந்து நான் அந்த வியூஸ் ஏறணும் லைக்ஸ் ஏறணும் அப்படி. ஆனா லைக் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் போட முடியும். 2வது வாட்டி வந்து போட முடியாது. 10 லைக் போடலாம் 10 அக்கவுண்ட் வச்சு. அதுல வந்து இல்ல நான் என்ன தெரியும் பண்ணுவேன், அந்த லைக் வச்சு மறுபடியும் அழுத்தி விட்டு மறுபடியும் போடுவேன். அப்படிலாம் பைத்தியக்கார தரமா பண்ணிட்டு இருந்துக்கிறேன். இல்ல நான் அதை விட இல்ல அந்த அளவுக்கு இந்த டீசர் இருந்துச்சா? நீ அதை படி சொல்லு. இருந்துச்சு. காமெடி இல்ல ஃபர்ஸ்ட் டீசர் ஓபன் பண்ணோம்னா ஒருத்தர் எலிவேஷன் கொடுக்குறான். அதாவது ஏகேவே வந்து அவனோட ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ணிட்டானா எருவ புடிங்கி தள்ளிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் பார்க்கலையா? நீ டைலாக் வரைக்கும் பாத்திருக்க. உனக்கு அப்ப எவ்வளவு நான் சொல்லி முடிச்சிடுறேன் அப்படின்னு மயத்த எனக்கு பார்க்க எனக்கு வந்து கேஜி பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? ஒரு நிமிஷமா ஒரு போன் என் போன் எடுக்க மாட்டேன். ஊர் பட்ட போன் முடிச்சு அவ்வளவுதான். இல்ல ஐபேக்ல அழிச்சிருக்காங்க ரப்பரை வச்சு. கிறிஸ் டீசர் உண்மையிலே நல்லா இல்லையா கிறிஸ்? எனக்கு பிடிச்சிருந்துச்சு கிறிஸ். அதுதான் நாங்களும் சொல்றோம். பிடிச்சிருச்சுங்கிற நல்லா இல்லங்கறியா? என்னையா சொல்ல வர நீ? உண்மையிலே நல்லா இருந்துச்சியா? ஆதி படத்துல நான் இப்படிதான் நல்ல அந்த நீங்க சொல்லுங்க. ஒரு மார்க் ஆண்டனி சாயல் இருக்கும். ஆதி படத்துல இப்படிதான் இருக்கும். நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. இது ட்ரிபிள் ஏ சாயல் இருக்கு. எதிர்பார்த்ததுதான். அதனாலதான் எனக்கு பெருசா டிசப்பாயின்ட் இல்ல. ட்ரிபிள் ஏல அந்த அதோட டீசர் பார்த்துட்டு வா. படத்தோட அவுட்புட் எப்படி வரும்னு தெரியல. ஆனா டீசர் கட்டு நல்லாவே வந்திருக்கு ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த பில்லா 2ல ஒரு சைடு ஆஃப் அந்த மாதிரி வந்து அதுதான் சொன்னேன். நல்லா அந்த படியில நடந்து வர சீன் நல்லா இருந்துச்சு. அத ரீக்ரியேட் பண்ணிருக்காங்களா? அந்த சீன் பயங்கரமா இருக்கு. அதர்ல இருக்க டார்கெட் காதுல விழுற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து அது ஒரு யங் ஏகேவை காட்டுற மாதிரி இருந்துச்சு. அதுவுமே நல்லா இருந்துச்சு. நல்லாதான் இருக்கு. யார் இல்லன்னு சொன்னா? விஜயகுமார் தான் சொல்லிட்டு இருந்தான். விஜயகுமார் சரண கொஞ்சம் பேச விடுங்க. அவன் சொல்லுவான். சரண ஆரம்பிச்சரண கார்த்தி அவன் வன்மத்தை மட்டும் தானே பேசுவான். இன்னே பேச மாட்டான். நேரத்துக்கு அவன் சொல்லியிருக்கணுமே, என்னை பேச விடுங்க, என்னை பேச விடுங்க, என்னை பேச விடுங்க. குட்டி சீமான் பேச சீமான். சரண கேக்குதா? இல்லடா சரண கேக்குதா? இல்லடா கிரிஷ், இந்த சரணுக்கும் சந்தோஷுக்கும் எஸ்டிஆர் மாசியே பேசுவாங்க. என்ன பேச விடுங்க, பேச விடுங்க. ஒரு வாட்டி ஐயா அழுதுருவானுங்க. ஆண்டி எல்லாம் காது ஹெட்செட் உடஞ்சிரும். மதுரையே விஜயவா? இந்த முண்டைய பாரு, ஸ்பேஸ் வரானு எனக்கு கால் பண்ணிட்டு இருக்கான். வந்து என்ன பண்ணிருக்காங்க? யாரா சிஜி பண்ணி யாரா? விஜயகுமார். அவன்தான் நீ சண்டை பிடிச்சிட்டாருல, ஆன்சர் பண்றாரு. அதுக்காக இப்ப ஏன் ப்ரோ திருமலை இருப்போம்.
இப்ப நம்ம குஜினி ஃபேன்ஸ் பூரா பெரிய சினி கிடைச்சிருக்கு நின்னாரு குஷியா இருப்பாங்களா? ஆமா ஆமா, 2 பேரும் இப்ப பாருங்க போடுவாங்க பாண்டிங்க மார்கழி மாசத்துல இந்த காலையில 4 மணிக்கு நாய்ங்க இருக்கும்போது சும்மா 2 பேரும் திரும்பி முடிஞ்சு அந்த மாதிரி பாண்டிங் பாருமா. நாயோட ஒப்பிடாதீங்க. இல்ல இல்ல வர்மா வேற மாதிரி பாண்டிங் அந்த மாதிரி போடுவாங்க. இப்ப வேற இப்ப குஜினிக்கு பல திருமணம் வந்திருக்காரு. அவர்கிட்ட கேளுங்கடா, அவர்கிட்ட வாய எப்படியும் திருமணம் எப்படி இருக்கு? உண்மையை சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாரு அவரு சொல்லுவாரு பெருமலையா. இந்த சரண் சீமான் வந்து பேசுவான்னு நினைச்சேன். சீமான் என்ன கேஸ்ல பிஸியா இருக்கீங்களா சீமான்? நீங்க விஜயலட்சுமி மாதிரி பேசுறீங்க. சீமான் அக்கா வந்திருக்கேன்டா. இல்ல இல்ல சோலே ப்ரோ, நம்ம இல்ல அஜித் ஃபேன் கூட டீகோடிங் பண்ண மாட்டானே, நம்ம பசங்க கண்ணு கிண்ணல ஸ்கிரீன்ஷாட் பண்ணி டீகோடிங் பண்ணிட்டு இருக்கீங்க. டாக்டர் வீடியோ வந்துருச்சு, பொட்டி வந்துருச்சு. விஜய் ஃபேன்ஸ் நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா ப்ரோ, அத ஒண்ணு சொல்லி வந்துருவானுங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஆரம்பத்துல இருந்து நெகட்டிவ் பறக்க ஆரம்பிச்சிடணும். நம்ம என்ன பேசினாலும் அவங்க ஆப்போசிட்ல இருந்து பண்ணிட்டு இந்த வேலையை பாக்குறது தண்ணி கேனு செந்தில் டர்கேரியன். என்ன டாக்டர் காணா, டாக்டர் மிஸ் ஆயிட்டாரு. படம் நல்லா இருக்கு நான் சொன்னேன்டா, ஏன்டா சாவடிக்கிறீங்க? ஒரு பைத்தியக்கார ஃபேன் ஒருத்தன் போட்டிருக்கான், டீசர் வந்து அஜித் ஃபேன்ஸுக்குலடா ரஜினி ஃபேன்ஸுக்கு அப்படின்னு போட்டிருக்கான். அப்ப அவனுக்கு பிடிச்சி அஜித் ஃபேன்ஸ் எங்கடா ஊங்க போயிட்டாங்களா அது கேள்வி கேட்கணும். அதை பார்த்தா எவனும் பதில் சொல்ல மாட்டான். தெரியும். ஆனா நம்ம ஏதாவது ஒண்ணு பேசிட்டா போதும் வருடி அடிட்டு வந்துருவானுங்க உப்பு போட. தேங்க்யூ.